بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. என்னையும் இந்த வாராந்த நிகழ்வுக்கு அழைத்த இந்த நிறுவனத்தின் ஏற்பாட்டாளர் நிஜா அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர், மற்றும் இங்கு வந்திருக்கின்ற தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சத்தத்தினாலே ஒருத்தர் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறா போல இருக்கு. சரி, நாம் இப்போ பெருசாக நமக்கு ஸ்பீச் எல்லாம் தெரியா, பேசுகிற மாதிரியே செய்யும். இப்போ நம்ம தந்திரிக்கிற தலைப்பு அலட்சியமான வாழ்க்கை முறையும் அதால் பாதிக்கப்படுற எங்களோட ஆரோக்கியம். இந்த தலைப்பை நாங்கள் ஸ்டார்ட்டுக்கு ஒரு ரெண்டாக பிரிப்போம். முதலாவது அலட்சியமான வாழ்க்கை முறை. இப்போ நாங்கள் ஒருத்தரும் அலட்சியமாக வாழலைன்னு நான் நினைக்கிறேன். எல்லோரும் லட்சியத்தோடு தான் வாழ்கிறோம். பிள்ளைகளுக்கு வீடு கட்டணும், நல்ல வாகனம் பண்ணணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், மூத்தனத்துக்கு கூட எல்லாம் சொர்க்கத்துக்கு போகணும். ஆனால் அப்படி வாழக்குள்ளேயும் சில விஷயங்களில் நாங்கள் அலட்சியமாக இருக்கோம். அந்த அலட்சிய போக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால், எங்களோட சில லட்சியங்களை அடைகிறதுக்கு அது தடையாக இருக்கு. அப்போ அலட்சியம் என்று சொல்கிறது, உதாரணமாக ஒரு மனுஷனுக்கு இருக்கிற அந்த ஆரோக்கியம், அதே மாதிரி மனசு ரீதியான அந்த அந்த நல்ல நிலைமை, சமூக ரீதியாக இருக்கிற விஷயங்கள், இதுகளில் ஒரு ஈடுபாடு இல்லாமல் வாழ்கிறது தான் நாங்கள் அந்த அலட்சியம்னு சொல்லுவோம். அலட்சியத்தை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று சில அலட்சியம் உண்மையாக தெரியாமல் இருக்கிறது. உதாரணமாக நாங்கள் இப்போ கூடுதலாக இதில் கதைக்க போகிற விஷயம் சீனி நோயை பற்றியும் மற்ற அந்த தொற்றா நோய்களை பற்றியும். தெரியாமல் அலட்சியமாக இருக்கிறேன்னு சொன்னால், உதாரணமாக இப்போ சில ஆய்வுகள் சொல்லுது, 15% நீரிழிவு நோயாளிகள் புற்றுநோய் தாக்கத்துக்கு உள்ளாகிறாங்க. இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறதையும் நாங்கள் படிக்கணும் என்ற அதை தேடணும் என்ற ஒரு ஆர்வம் இல்லாத ஒரு அலட்சியம். அதே மாதிரி நீரிழிவு நோயாளர்களுக்கு சீனி சாப்பாடு கிட்டையும் சரி வராது. அது தெரிஞ்சு நாம் சீனி போட்டு டீப்லேண்டி குடிக்கணும். அப்போ இதுவும் ஒரு வகையான அலட்சியம். அப்போ இந்த அலட்சியமான போக்கை நாங்கள் இல்லாமாக்கினோம்னு சொன்னால் எங்களோட ஆரோக்கியத்தை நாங்கள் பாதுகாத்துக்கொள்ளலாம். ஆரோக்கியம் என்று சொல்லக்குள்ள நாம் நினைக்கிற சாதாரண ஆரோக்கியம் நினைச்சோடனே இல்லை நினைக்கிற ஒரு நல்ல பாடி பில்டராக ஒரு இதாக இருக்கணும்னு சொல்லி. உண்மையாக ஆரோக்கியம்ங்கிறது அது உடல் ரீதியான நோயற்ற வாழ்வு, மனசு ரீதியான நல்ல ஒரு மைண்ட், ஒரு ரிலாக்ஸான மைண்ட், அதே போல் சமூக ரீதியாகவும் எங்களுக்கு நல்ல ஒரு நிலையில் நாங்கள் இருக்கிறது தான் ஆரோக்கியம்னு சொல்கிறது. இப்போ இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை செய்யும். இந்த ஆரோக்கியமான வாழ்க்கை எங்கே முதலாவது, இப்போ இந்த ஒரு அரை மணி நேரம், ஒரு 3/4 மணி நேரம் இந்த கதைக்க போகிற விஷயத்தை நாங்கள் எங்களோட மனித வாழ்க்கையோட சில கட்டங்களை வச்சு நாங்கள் பிரிப்போம். முதலாவது குழந்தை பருவம், அடுத்தது அந்த குழந்தை பருவத்துக்குள்ள சின்ன பிள்ளைகளும் வரும், அடுத்து பாடசாலை மாணவர்களும் வரும், அடுத்தது ஒரு 13 பருவம், அதாவது வாலிப அந்த வயது, அடுத்தது ஒரு வயதான ஆக்கள விஷயம். முதலாவது எங்களோட அந்த அலட்சிய போக்கு அல்லது இந்த ஆரோக்கியத்துக்கு எதிரான விஷயம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு பிள்ளை பிறக்கிறதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. முதலாவது பிள்ளை கிடைச்சிட்டாமண்டா மூத்தம்மாரு முந்தானைக்கு கொண்டு போகிற தேன் போலத்தில். அது சுண்ணாவாக இருக்கலாம். ரசூலுல்லாஹ் காலத்தில் ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க, இந்த ஈச்சம்பழத்தை சப்பி பிள்ளட வாயில் கொடுத்தா என்ற சில இதுகள் வருது. அது உண்மையாக என்னென்னா, அந்த அவங்களோட காலகட்டத்தில் பால் ஊட்டுறதுக்கு செவிலி தாய்களை தான் தேடி போகணும். அடுத்தது அந்த அந்த காலகட்டத்தில் சில வேளை வறுமை இருந்திருக்கலாம். பிள்ளைகள் 2 நாள் 3 நாளைக்கு பிறகு தான் சில வேளை பால் குடிக்கிற நிலைமையும் இருந்திருக்கலாம். நம்ம தண்ணி அதுகளை கொடுத்து பிள்ளைகளுக்கு தேவையான குளுக்கோஸ் வேணும். அப்போ சில வேளை அவங்க அதை செய்திருக்கலாம். அந்த விஷயம் நம்ம பிள்ளைக்கு அக்கிக்கா கொடுக்குற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயமாங்கிறத நீங்கள் உலமாக்கள்கிட்ட கேட்டு அதை செய்து கொள்ளலாம். ஆனால்
மருத்துவ ரீதியாக இப்போ பிறந்த பிள்ளைக்கு நாங்கள் தேனை வாய்க்க வைக்க போகக்குள்ள முதலாவது தேன் உற்பத்தியில் ஃபேமஸான ஒரு காத்தாமொழி. அப்போ இவன் என்னத்தை தேனெண்டு தாரான்னு தெரியா. இப்போ இதை கொண்டு பிள்ளைட வாயில் வச்சா சில டைம் அது கனமாரிக்க மாட்டால் பிள்ளைக்கு பொறுக்கும், குறைக்கு அடிக்கும், சில வேளை பிள்ளை வொமிட் எடுக்கும், கருப்பு கலரில் வரும். அப்போ டாக்டர்ஸுக்கு விளங்காது என்ன நடந்திருக்கிறது. அப்போ அவங்களும் சொல்லதான் நாமளும் கொண்டே வாய்க்குள்ளே வைக்கிறதா. சரி, ஒரு மாதிரியா ஒரு நாள் 2 நாள் பிள்ளைய ஹாஸ்பிட்டலில் வச்சு பாதுகாத்து வீட்டை கொண்டு வந்தா இனி எல்லாரும் பார்க்க வருவார். பார்க்க வந்து விட ஒரு அகலும் பார்த்துட்டு இல்லை, பிள்ளை கொஞ்சம் வீக் போகுது அமெரிக்கன்னு, பிள்ளை அந்த அந்த சரியான சைஸுக்கு இல்லை, தூக்கி பார்த்து போட்டு ஒரு அகலம் ஒரு கதையை சொல்லு. இப்படி இருக்கக்குள்ள நீ இவ பிள்ளை பெத்தம்மாவும் அவைக்கும் இதாவது முதலாவது பிள்ளை அவைக்கும் பால் கொடுக்க தெரியா, பிள்ளைக்கும் பால் குடிக்க தெரியா. அப்போ இவையும் ஃபுல்லாக ட்ரை பண்ணி பார்ப்பா, பிள்ளை பால் குடிக்காது, பிள்ளை கத்தும். இனி இவர் பாப்பாக்காரன் குட்டி ஓட்ட பூனை மாதிரி இருந்தாங்க நடந்து திரிவார், இவருக்கும் டென்ஷன், என்ன செய்கிறேன்னு விளங்காது. அப்போ இனி வாராக்கள் யார் நான் சொல்ல அந்த பொட்டி பாலில் வேண்டி கொடுங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்களேன். அது ரெண்டா இனி இப்போ இருக்கிற மாமியார் மாதிரி அந்த காலத்தில் இருந்த மாமியார் மாதிரி இப்போ யங்கானாக்கள் அவங்களுக்கும் கஷ்டம், பாலை வண்டி கொடுக்குறோம். இனி வரையும் போவார் ஃபார்மசி போய் அந்த பால் இந்த பாலண்டு காசை கொடுத்து வேண்டிட்டு வந்து பிள்ளைக்கு கொடுத்தா பிள்ளை நல்லா குடிக்கும். அதில் என்னன்னு சொன்னால் அது என்னத்துக்கு செய்கிறதோ தெரியா, காலகாலமாக அந்த பால் போத்தல ஒரு சொப்ஸை போட்டுருவார். உள்ளுக்கு எவ்வளோக்கு பால் இருக்கணுன்னு தெரியா, புள்ள பால் குடிச்சு முடிஞ்சான்னு தெரியா, முடியலையான்னு தெரியா. புள்ளையும் வாயில் வச்சா அந்த அந்த சூதரில் இப்போ உண்மையாக சாதாரணமாக தாயிட நிப்பில் இருக்கிற அந்த அந்த சின்ன ஓட்டைகள் அதுக்குள்ளால பால் வரும் மிச்சம் ஸ்லோவாக. இது இந்த சூதரில் இருக்கிற ஓட்டைக்குள்ளால அது சும்மா வாயை வச்சாலே வந்துட்டு இருக்கு. அப்போ ஸ்டார்ட் ஆகுது நம்மளோட பிள்ளைகளோட லைஃப் அந்த ஒரு கஷ்டப்படாமல் இந்த பால் குடிக்கிறதுல ஸ்டார்ட் ஆகும். இப்போ தாய்ப்பாலை குடிக்கிறதுல எடுக்கிற எஃபோர்ட் வந்து அதில் தெரியாது. அப்போ என்ன செய்யும், பிள்ளை நல்லா குடிக்கும், இவ்வளோ கொடுத்துட்டு இருப்பா, ஒரு கட்டம் உள்ளுக்குள்ளே பால் எரியாது, பிள்ளையும் வாயத்தில் வந்து சொல்லாது. அப்போ காற்று தான் உள்ளே போகும், போனோன்னு செய்யும் டக்கண்டு இது உரையொண்டு வரும், பால் டக்குன்னு மூக்குக்குள்ளால் போகும். இப்படி ஒரு 3 தரம் 4 தரம் போயிடுச்சுன்னு சொன்னால் மர பிள்ளைக்கு சளி, பாலை கொடுத்தோன்னே மர சளி ஸ்டார்ட் ஆகும். அதுதான் முதலாவது பிள்ளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. இனி மர சளி வந்தால் என்ன அடுத்தது இருக்க உடனே ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய்க்கு ஆன்டிபயோட்டிக் அடிக்கிறாங்க, கொண்டு போய் கொடுக்குறான். பிள்ளைக்கு இல்லாத ஆன்டிபயோட்டிக்கெல்லாம் ஸ்டார்ட்லேயே ஆரம்பிச்சிடுறான். அப்போ இப்படி அந்த பிள்ளை பிறந்தத்திலிருந்து நம்மளோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் அலட்சியமாக நடந்துக்கிட்டே வருது. இனி பிள்ளை வளர்ந்து ஓரளவுக்கு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணோடனே மர இந்த செரியில் கண்டும் இந்த பிஸ்கெட் ரெண்டும் இதுகளை கொடுத்து கொடுத்து பிள்ளைகளை வளர்த்தோடனே பிள்ளை நல்ல கொடுகொலன்னு இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இங்கே வராங்கலாம் பிள்ளை நல்லா இருக்கு, மாஷாலாம் நல்ல உடம்பு இருக்குன்னு சொல்லுவாங்க, நமக்கு சந்தோஷம்தான். ஆனால் பிள்ளைக்கு அடிக்கடி வருத்தம் வந்துகிட்டே இருக்கு. இந்த பிள்ளோட அந்த இம்யூனிட்டி குறைஞ்சோன்னு, ஏன்னா சரியான புரோட்டீன் தாய்ப்பாலில் இருக்கிற அந்த அந்த சத்து உலகத்தில் என்னத்தில் இருந்து மடுக்கல. இப்போ அந்த 6 மாதத்துக்கு பிள்ளை தாய்ப்பாலை தவிர வேறு எதுவுமே எடுக்கலேண்டா அந்த பிள்ளோட மூளை வளர்ச்சி வந்து மிச்சம் ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். பிள்ளோட எதிர்காலத்தில் படிப்பு விஷயங்கள் இதுகளெல்லாம் மிச்சம் நல்லா இருக்கு. அப்போ இப்படி தொடர்ந்துட்டு வர அந்த நம்மளோட அந்த அலட்சிய போக்கு அடுத்த ஸ்டெப் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னால், பிள்ளை ஒரு வயசு 2 வயசு ஆகக்குள்ளேயே ஜம்மாக்கும் பாப்பாங்க டென்ஷன், பிள்ளை இங்கே நர்சரியில் போடுற, எந்த மதரசாவில் போடுற, எந்த ஸ்கூலில் போடுற, இப்படியே அடிச்சு பிடிச்சி எங்கேயாவது ஒரு நர்சரியில் போட்டு பிள்ளையில இது செய்கிற மர. அது 1ஆம் ஆண்டுக்கு வந்தோடனே மரங்களை மதரசா, அதுலேயே நம்மளோட உள்ள ஒரு கலாச்சாரம் இன்னைக்கு. இப்போ இது நான் சரியாக பிள்ளையாண்டு நேரத்தில் எனக்கு பட்டதை நான் சொல்கிறேன், பிள்ளைன்னா மன்னிச்சு கொள்ளுங்க. இந்த 3ஆம் ஆண்டுக்குள்ளே ஓதி முடிக்கிற, 3ஆம் ஆண்டுக்குள்ளே ஓதி முடிக்கிற, 4ஆம் ஆண்டில் தஜ்வீத், 5ஆம் ஆண்டில் ஸ்காலர்ஷிப், அந்த பிள்ளைட வாழ்க்கை அதோட சரி. மர அங்கே 6ஆம் ஆண்டுலேருந்து குடித்தா மர ஓஎல், அங்கே ஏஎல், மர அவன் யூனிவர்சிட்டி. இதோடய அவனுக்கு யூனிவர்சிட்டியை விட்டு பாஸ் அவுட் ஆகினா நிறைய பிள்ளைகள் படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, ஹையர் ஸ்டடி செய்ய ஒருத்தருக்கு விருப்பம், எல்லா டிகிரியோட ஸ்டாப். ஏன்னா பிள்ளைகள் அந்த சின்ன வயசுலேருந்தே படிப்பு 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 படிப்புன்னு சொல்லி அந்த பிள்ளைகளை அடுத்ததுக்குள்ளே உண்டாக்கிட்டேன். நாம எல்லாம் ஓதக்குள்ள 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு மட்டும் குர்ஆனை தூக்கிட்டோ என்னதான். இப்போ பிள்ளைகள் 3ஆம் ஆண்டோட ஓதி முடிச்சா அங்கே பிள்ளைக்கும் குர்ஆனுக்கும் தொடர்பு இல்லை. ஏதோ ஒரு குடும்ப சூழல் நல்லா இருக்க மட்டும்தான் அந்த பிள்ளை திரும்ப அந்த குர்ஆனை தொடுது, அதை தவிர வேறு இந்த எதுவுமே இல்லை. அப்போ இப்படியான சில விஷயங்கள் இதுவும் எங்களை ஒரு அலட்சிய போகுதார். இப்போ சாதாரணமாக
தாய்மார் போதிச்சு கொள்ளப்படாது. அந்த உம்மாமாருக்குள்ள இருக்கிற அந்த ஒரு விஷயம், எந்த பிள்ளை அங்கே கிளாஸுக்கு போகுது, ஒரு பிள்ளை கம்பேர் பண்ணுற எல்லா பிள்ளையும் ஒரே மாதிரி இருக்காது. அது எல்லாம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு இதை கொடுத்துருப்பான். ஆரம்பத்தில் நல்ல முக்காரிக்கும், ஆனால் படித்தவன் டாக்டராக இருப்பான், இன்ஜினியர் இருப்பான். அது அந்த விஷயத்தில் நாங்கள் ஒரு முயற்சிகளை பிள்ளைகளுக்கு அந்த ஊக்கங்களை கொடுக்கணுமே தவிர பிள்ளைகளை அழுத்தத்துக்குள்ளே உள்ளாக்கப்படாது. இப்போ சாதாரண அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்தால், இப்போ நிறைய பிள்ளைகள் இப்போ காலை சாப்பாடு சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள வீதம் குறையன்னு நினைக்கிறேன். காலை சாப்பாடுன்னு நான் சொல்ல வர விஷயம் பிஸ்கெட்டும் டீயும் இல்லை, நல்ல இடியப்பமோ புட்டோ இப்படியான சாப்பாடு, ஏதோ பராட்டாவோ நூடுல்ஸ் என்ன எப்படியும் பிள்ளைகள் சாப்பிட்டு போகிற வீதம் நல்லா குறையும். ஆனால் பிள்ளை வயிறு ஃபுல்லாக தான் போகும். ஸ்கூலுக்கு போயிடுச்சுன்னு சொன்னால் பிள்ளைக்கு படிக்கல. அது இப்போ நாம் படித்த காலத்தில் காலைக்கூட்டம் நடக்கக்குள்ள மயங்கி கொடுங்கள் 2-3 பிள்ளை. அது ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு பாருமா காலையில் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, அப்படி சாப்பிடாம மயங்கி விழுந்துள்ள. இப்போ இருக்கிற பிள்ளைகள் மயங்கி விடாது. என்ன நான் நினைக்கிறேன், இப்போ ஸ்கூலில் வெளியில் எங்கேயும் காலைக்கூட்டம் நடக்கிறல்ல போல் எல்லா ஸ்கூலுமே அந்த மதிலோட சேர்த்து ஸ்கூல் தான், வாசலும் இல்லை ஒன்றும் இல்லை. அப்போ பிள்ளைகள் வெயிலில் மயங்கி விழுவுறேங்கிறது குறைய. ஆனால் பிள்ளைகள் ஒரு டயர்ட், மேசையில் படுக்கிற படிப்பிக்கிறது விளங்குறதில்ல. வீட்டை வந்தாலும் பிள்ளைகளுக்கு அந்த படிக்கணுமென்ற ஒரு ஆர்வம் ஆசை வராது. அது ஏன்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு தேவையான அந்த உடம்புக்கு தேவையான சக்தி கிடைக்குது இல்லை. மூளைக்கு போகிற பிளட் சர்க்குலேஷன், மூளைக்கு போகிற ஆக்சிஜன் வீதம் குறைய. அப்போ குறைஞ்சோன்னு என்ன செய்யும், பிள்ளைக்கு படிக்கிறதுல ஆர்வம் வராது. அப்போ காலை சாப்பாடு ஏன் பிள்ளை சாப்பிடுதில்லை என்னதுக்குரிய காரணம் என்ன இருக்கும், கொஞ்சம் கதைக்கணும் இல்லை. நான் பார்த்த வகையில் முதலாவது விஷயம் லேட்டாகி தூங்குறது. அப்போ லேட்டாகி தூங்கினான்னு செய்யும், லேட்டாகி தான் நடக்கும். பிள்ளைகளாக குறைஞ்ச ஒரு 10 மணித்தெல்லாம் அதில் தூங்கணும். ஏன்னா அதில் அவ்வளோ ஆக்டிவாக வேலை செய்யுது. அப்போ அந்த டயர்டுக்கு அதில் தூங்கத்தான் வேணும். அது இல்லை. 2வது விஷயம், லேட்டாகி தூங்குறேன்னா லேட்டாகி தான் சாப்பிட்றேன். அப்போ சாப்பிட்டா அதுக்கு காலையில் லேட்டாகி தான் பசி. அப்போ காலையில் சாப்பிடாது. நீ காலையில் எழும்பி அதுகளோட நின்று மல்லு கட்டுறதை நாமளே ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு வந்துடலாம் திரும்ப. அப்போ சொல்ல வர விஷயம் என்னென்னா, அந்த அலட்சியம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுண்டா நம்மளோட ஹேபிட்ஸ் தான். நாம் டைமுக்கு வீட்டை தூங்குறதுக்குரிய ஏற்பாட்டை செய்தோம்டா பிள்ளைகளும் டைமுக்கு தூங்கும். இப்போ நம்மளோட ஊரை பொறுத்த வரைக்கும் தூங்கா நகரம் என்று சொல்லி பெருமையாக சொல்லிக்கொள்கிறோம். ஆனால் அதில் பாதிப்பு இன்னொரு 10-20 வருஷத்துக்குள்ளே தெரியும். அன்னைக்கு ஒரு ஆள் சொன்னார், ஒரு முக்கியமான ஒரு ப்ரொஃபஸர் சொன்னாராம், இன்னொரு 25 வருஷத்தில் காத்தாங்குடியில் 40 வயசுக்கு மேற்பட்ட ஆகல்ற வீதம் குறைய இருக்கும்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் அந்தளவுக்கு எங்களோட ஆரோக்கியம் மிச்ச மோசமாயிட்டு போகுது. இரவைக்கு 12 மணிக்கு தூங்குறோம், காலையில் சுபோவை கண்ணை பிச்சுட்டு போய் எழுப்பி தொழுகிறோம். அந்த தொழுகையில் ஒரு பிரயோசனமும் இல்லை. அவர் என்ன ஓதுறாருன்னு தெரியாது. சில டைம் சில ஆக்கள் குணத்துக்கு கையை ஏந்துறதுக்கு பல அப்படியே சுஜூது போய்த்துறாரு. அது தூக்க மயக்கத்தில். லேடிஸுக்கு அது விளங்காது, ஜென்ஸுக்கு அந்த பிரச்சனை. ஏன்னா இரவைக்கு லேட்டாகி தூங்குற, கடையை மூடிட்டு வர லேட்டாகி. அதுக்கு சொல்கிற காரணம் வியாபாரி மாற வரனா லேட்டாகி. அப்போ பெட்டா பஜாரை போய் பார்த்தா 6 மணி 7 மணியோட எல்லாம் முடியாச்சு. அப்போ அங்கேயும் இலங்கையில் இருக்கிற எல்லா வியாபாரி மாற போகிறாதனே. சில விஷயங்கள் நாங்களாக கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டம், அதை மாற்றின மனுஷன்னா உண்மையாக நிறைய விஷயத்தை நாங்கள் அடைஞ்சு கொள்ளலாம். அதில் இந்த நம்மளோட ஊரில் தூங்குகிற விஷயம் மிச்சம் ஒரு மோசமான ஒரு நிலை போயிட்டுருக்கு. ஆக குறைஞ்சது ஆஃபீஸர்ஸ் என்றாலும் ஏர்லியாக தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு இரவில் பார்ட் டைம் ஜாப் அப்படி செய்யாதாக்கள் இரவில் ஒரு 9 மணியோட வீட்டை போய் தூங்குற மாதிரி பழக்கினா முதல் எங்களோட குடும்பத்திலேருந்து ஆரம்பிப்போம். அது இருக்கிற சமூகம் ஆட்டோமேட்டிக்காக மாறும். அப்போ பிள்ளைகள் நேரத்தோட தூங்க வைக்கிறதும், அந்த பிள்ளைகளை காலையில் நேரத்தோட எழுப்பி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு, பிள்ளை கொஞ்சம் ஆரோக்கியமாக இதாக போகிறதுக்கு இதாக இருக்கும். இப்போ கூடுதலாக ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளில் பார்க்குற அடுத்த ஒரு பிரச்சனை, அதுலேயும் கூடுதலாக பொம்பளை பிள்ளைகள் யூரின் இன்ஃபெக்ஷன் வருது. இப்போ ஒரு 2-3 மாதத்துக்கு மேலே பெட்டிக்கில் உள்ள ஒரு பிள்ளை அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன், தமிழ் பிள்ளை. அப்போ இனி அவங்களோட சைடில் அவங்க சுத்தம்ங்கிற ஒரு விஷயத்தை நாம் செய்தாலும் நம்மளோட சைட்லேயே மாதிரி. அப்போ என்னன்னு சொல்லி பார்த்தா பிள்ளைகள் ஸ்கூலுக்கு இப்போ நம்மளோட வீட்டையும் நான் பார்க்குற
தண்ணி சில டைம் காலையில் நாம் எடுத்து கொடுத்தா அடுத்த நாளைக்கு எடுக்கக்குள்ள அதே அளவு தண்ணி தானே இருக்கும். அப்போ தண்ணி முடிபடுது இல்லை. இப்போ ஏன் தண்ணி முடிபடுது இல்லைண்டா ஸ்கூலில் பாத்ரூம் க்ளீன் இல்லை. அப்போ பிள்ளை தண்ணி குடிக்குது இல்லை, ஸ்கூலுக்கு போய் கொண்டு போகுது இல்லை. அப்போ என்ன செய்யும்? காலையில் 7 மணிக்கு வயிற்றுக்குள்ளே தேங்கின யூரின் 12 மணிக்கு வர பிள்ளைனா 12 மணி மட்டும் இருக்கும், 2 மணிக்கு வர பிள்ளைனா 2 மணி மட்டும் இருக்கும். அப்போ அது என்ன செய்யும்? பிள்ளைகளுக்கு உள்ளுக்கு சில டைம் ஸ்டோனை ஃபார்ம் ஆக்கும், இல்லைன்னா இன்ஃபெக்ஷனை உண்டாக்கும். அப்போ பாத்ரூம் க்ளீன் இல்லை, ஸ்கூலில் பாத்ரூம் க்ளீன் இல்லைண்டா அதை நாங்கள் ஸ்கூலை மட்டும் நாங்கள் கை நட்டி காட்டல, எல்லாத்தையுமே ஸ்கூலில் உள்ள டீச்சர்ஸும் பிரின்சிபலும் பார்க்கல. பேரண்ட்ஸ் இருக்கிற நாம அந்த விஷயத்தில் இருந்தாலும் ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபா செலவழித்தாலும் ஒரு வருஷத்துக்கு அவ்வளோ டாய்லெட்டையும் க்ளீன் பண்ணால் நாமளும் போயிட்டு வரலாம். அப்போ அப்படியான சில விஷயங்கள் நாங்கள் கொஞ்சம் இந்த எங்களோட பிள்ளைகள் என்று பார்க்கக்குள்ள இப்படியான சில விஷயங்களையும் நாங்கள் கொஞ்சம் தேடி பார்க்கணும், எங்கே இந்த மிஸ்டேக் நடக்குது. ஏன்னா இப்போ யூரின் இன்ஃபெக்ஷனுங்கிறது அது பல பிரச்சனைகளை கொண்டுட்டு வரும், கிட்னி பிரச்சனை அதுகளை கொண்டுட்டு வரும். ஆகவே எங்களோட பிள்ளைகளை பாதுகாக்கிறது எங்களுக்கு கட்டாயம் கடமை. இப்போ இந்த ஸ்கூலில் சில பிள்ளைகள் கூடுதலாக ஒரு காலத்தில் காசு கொண்டு போச்சு. இப்போ ஸ்கூலில் சில டைம் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறதால காசு கொண்டு போகிற விதம் குறையிருக்கும். இருந்தாலும் அந்த காசை கொண்டு போய் அந்த பிள்ளைகள் கடைகளில் வேண்டி சாப்பிட்ற சாப்பாடுகள் இது சம்மந்தமாக நாங்கள் கொஞ்சம் அதை கவனிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா கூடுதலான பிள்ளைகள் அந்த சுவையூட்டிகள் போட்டதும் கலர் போட்டது அது என்ன அந்த வயசுக்கு அப்படியான சாப்பாடுகள் தான் கேட்கும். ஏன்னா அந்த பிள்ளைகள் ஆக்டிவாக இருக்கக்குள்ள அதுக்கு டக்கண்டு உடம்புக்கு எனர்ஜியை கொடுக்குற இனிப்பு சாப்பாடுகள் தான் கேட்கும். அப்போ அந்த விஷயங்களையும் நாங்கள் கொஞ்சம் கண்காணிக்கணும். என்னென்னா இப்போ கொஞ்சம் காலத்துக்கு முதல் நான் பார்த்தேன், ஒரு பொடியன் வாயில் ஒரு சிரிஞ்சொண்டை வச்சு அடிச்சுட்டு போகிறான். அப்போ நான் இருந்தேன், எங்கேயாவது ஒரு இடத்த சிரிஞ்சொண்டை எடுத்து கிடச்சிச்சாக்க வாயில் வச்சுட்டு போகிறாங்க. பார்த்தா அது கலர் சிரிஞ்ச். அப்போ சாதாரணமாக பிள்ளைகளுக்கு சிரிஞ்சை கண்டா பயம் வரும், ஊசி குத்துறை செய்கிறேன்னு சொல்லி இவன் வாயில் வச்சு செய்து போகிறான். அப்போ என்னென்னு அங்கே பார்த்தா அந்த இதுக்குள்ளே வந்து சாக்லேட் வச்சிரி, அந்த கலர் சிரிஞ்சுக்குள்ளே சாக்லேட் வச்சிரி. நான் யோசித்தேன், இப்போ ஒரு டொய்ஸை வச்சு சாக்லேட் வைக்கிறதோ ஒரு சின்ன ஒரு ஏதோ ஒன்றை வச்சு சாக்லேட்டை வைக்கிறதையும் இந்த சிரிஞ்சுக்குள்ளே சாக்லேட் வைக்கிறதும் வித்தியாசம். அப்போ ஏன் அதை வச்சிருக்கேன்டா எனக்கு பட்ட விஷயம், அந்த பிள்ளைகளுக்கு அந்த சிரிஞ்சுங்கிறத ஒரு ஈஸியாக கைக்குள்ளே பழக்கி கொடுத்தா அது மற்ற போதைப் பொருள் பாவனை இதுகளுக்கு ஈஸியாகலாம் என்ற ஒரு அந்த இது. ஆனால் இப்போ கொஞ்ச நாள் அந்த சாமனை காணலை. இப்படியான சில விஷயங்கள் நாங்கள் பிள்ளைகள்லாம் அவதானிக்க வேண்டியிருக்கோம். நாங்கள் எங்களோட பிள்ளைகள் என்ன சாப்பிடுது, யாரோட பழகுதுங்கிற விஷயம் கட்டாயம் நாங்கள் அவதானிக்க வேண்டியிருக்கோம். என்னென்னா இப்போ நம்மளோட ஊர் நிலைமை வந்து என்ன நிலையில் இருக்குன்னு சொல்லல, அப்படியான ஒரு மோசமான நிலையில் இருக்குது. அது தாய்மாருக்கு எந்த அளவுக்கு விளங்குதுன்னு தெரியா, வெளியில் இறங்கி பார்த்தா விளங்கும் பிள்ளைகள நிலைமைகள், பிள்ளைகள கதைக்கிற விஷயம், பிள்ளைகள் பேசுகிற விஷயம், அந்த வயசுக்கு அந்த பிள்ளைகள் கதைக்கிற விஷயங்கள். அன்றைக்கி ஒரு சலூனில் போயிருந்தேன், 2 பொடியமாரை காய்ச்சிட்டிக்கான. இப்போ எனக்கு பக்கத்துலேயும் ஒரு ஆள் இருக்கார், அவர் என்ன திரும்பிப்பாங்க, நான் அவரை திரும்ப. நான் கதைக்கிற கதை வந்து ஒரு 20-25 வயசு பொடியமாரை காய்க்கிற கதை. நான் நினைக்கிறேன் ஒரு 10ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு படிக்கிற வயசில் உள்ள ஆள். அந்த பிள்ளைகள கதைகள் பேச்சுகள் எல்லாம் மிச்சமே மாறிட்டு. ஏனெண்டா இப்போ குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்குமான தொடர்பு நல்லா இல்லாம போயிட்டு. இந்த அன்றைக்கு ஒரு ஆள் சொன்னார், இந்த என்னது வெத்திலையில் சுண்ணாம்பு பூசுறமா என் பிள்ளைகள் பெருந்துக்கிட்டு இப்படி தான் இருக்கான. அப்போ அதுவும் ஆரம்பத்தில் பழக்கிறோம். என்னென்னா அம்மாமாருக்கு பிள்ளைகள் வேலை செய்ய விடலைன்னா டக்குன்னு ஃபோனை தூக்கி கொடுக்குறேன். இப்போ நம்மகிட்ட வர சில பேஷண்ட்கள் பிளட் எடுக்க உள்ள பிள்ளைகள் காத்தினா டக்குன்னு ஃபோனை தூக்கி கொடுக்க, அது நமக்கு லேசி. உள்ள ஃபோனை பார்த்துட்டு நான் கொஞ்சம் விஷயத்த முடிச்சிடலாம். அப்போ பிள்ளைகள் கூடுதலாக இந்த ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிற விஷயமும் அது எல்லார வீட்டையும் தான், பேசுகிற 2 வீட்டையும் தான். அது இல்லாமக்குறீங்க சரியான கஷ்டம். ஏன்னா அன்றைக்கு ஒரு புக் கொண்டு பார்த்தேன், அந்த புக்கில் சொல்லாங்க எப்படின்னா இந்த பிள்ளைகள் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிறது ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிறத விட 100 மடங்கு கூட. நீங்கள் சும்மா சாதாரணமாக பிள்ளை கையில் ஃபோன் பார்த்துட்டு சும்மா பறிச்சு பாருங்கள், அந்த பிள்ளை எப்படி மாறுமாண்டு, இந்த பிள்ளைகளோட முகம் எப்படி மாறுதுண்டு. இந்த ஸ்க்ரீனுக்கு வந்து பிள்ளைகள் கூடுதல் அடிக்ட் ஆகுது. அதால் நிறைய பிள்ளைகள் கண் பிரச்சனை, மூளையில் வர பிரச்சனைகள், இப்படியான பிரச்சனை, படிப்புலையும் பிள்ளைகளுக்கு ஆர்வம் குறைஞ்சி போகும். ஆகவே அந்த விஷயங்களையும் நாங்கள் கொஞ்சம் அலட்சியம் இல்லாமல் பிள்ளைகள விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்த டீம் தான் யங்ஸ்டர்ஸ். ஒரு
13 வயசுலேருந்து ஒரு 20 வயசுக்கு உட்பட்டாக்கள். இதில் பாய்ஸ்ட பிரச்சனைன்னு சொல்லக்குள்ள நாங்கள் அலட்சியமாக இருக்கிறது பிள்ளைகள் பாய்ஸ் வழி யாரோட திரியிறா போகிறானுங்கிற விஷயமே தவிர மற்றபடி சாப்பாட்டு விஷயங்களில் கொடிய மாதிரி கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ நம்ம இதில் கூடுதலாக சாப்பாட்டு விஷயத்தை கொஞ்சம் கதைப்போம். பொம்பளை பிள்ளைகள விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்டா கூடுதலான பிள்ளைகள் மரக்கறி சாப்பிட்றதில்ல. நல்லா கோழி சாப்பிட்றது. அன்னைக்கு ஒரு பிள்ளை வர்றது ஹீமோகுளோபின்லோ அப்போ இறைச்சியும் சாப்பிட்றதில்ல. ஏன்னு கேட்டால் சப்பி தின்னணுமா, கோழி மட்டும்தான் சாப்பிட்றியா. அப்போ நாம் சின்ன வயசில் நாம் கடலை சாப்பிட்றோம். இப்போ பிள்ளைகள் கடலை சாப்பிட்றதில்ல. கரும்பு பல்லால் உரிச்சி போட்டு கடிச்சு சாப்பிட்றோம். இப்போ அதுவும் தெரியும் பிள்ளைகளுக்கு. குறைஞ்ச ஊராக்களோட ஒரு கொய்யா மரம் மட்டும் இருக்கும். இப்போ உள்ள பிள்ளைகளும் கொய்யா பழத்தையும் வெட்டி தான் சாப்பிடுது. அந்த அளவுக்கு அந்த பிள்ளைகளும் அந்த அந்த சொஃப்டாக மாறிட்டு. இப்போ பொம்பளை பிள்ளைகள் இந்த மரக்கறி சாப்பிடாதது, மீன் கூடுதலான பிள்ளைகள் மீனே சாப்பிடுதில்லை. இப்போ நம்மட காலங்களில் உள்ள பிள்ளைகள் என்றாலும் கொஞ்சம் அறுப்புலா தலைப்பத்தினாலும் சாப்பிடும். இப்போ இது ஒன்றுமே சாப்பிடுதில்லை மீன். கூடுதலான அந்த அந்த வார பேஷண்ட்டோட கதைக்குள்ளான்னு விளங்குது எங்களோட பிள்ளைகள் என்ன அந்த நிலைமையில் இருக்கேன். இப்போ கூடுதலாக மீன் நல்ல புரதமான சாப்பாடு, அதே மாதிரி இறைச்சி, மரக்கறி, முட்டையெல்லாம் ஒரு காலத்தில் விலை உடைப்ப நல்லா விலை குறைஞ்சிட்டு முட்டை தாராளமாக சாப்பிடலாம். சின்ன பிள்ளைகளுக்கு கட்டாயம் முட்டை கொடுங்க. முட்டை மஞ்சக்கரு கட்டாயம் கொடுங்க. ஏன்னா மூளை வளர்ச்சிக்கு தேவையான அவ்வளவுமே அந்த முட்டையில் இருக்கு. இப்போ சிலாக்கள் சொல்லுவாங்க முட்டையோட மஞ்சக்கரு பிளாக் பண்ணுறேன்னு சொல்லி. அது பச்சை பொய்யான கதை. முட்டையோட மஞ்சக்கரு பிளாக் பண்ணுமாண்டா கோழி குஞ்சு உருவாகாது. ஒரு கோழி குஞ்சு உருவாகிறதுக்கு தேவையான அவ்வளவுமே அந்த முட்டைக்குள்ளே தானே இருக்கு. அப்போ ஒரு உயிரை உருவாக்குற முட்டை எப்பயுமே நமக்கு ஒரு பாதிப்பான சாமான் அறியாது. அவை பயம் இல்லாமல் நீங்கள் முட்டை சாப்பிடலாம். சின்ன வயசில் பிள்ளைகளுக்கு கூடுதலாக முட்டையை கொடுத்தோம்னு சொன்னால் அந்த பிள்ளையோட மூளை வளர்ச்சிக்குரிய தேவையான அந்த அவ்வளவு அந்த புரதம், கொழுப்பு எல்லாமே கிடைக்கும். அப்போ அதை இந்த யங்கான பொம்பளை பிள்ளைகளுக்கும் கூடுதலாக கொடுக்கலாம். ஏன்னா இப்போ நிறைய கல்யாணம் முடித்தோடனே பிள்ளைகளுக்கு மென்சஸ் பிரச்சனை. அது கல்யாணம் முடிக்கிறதுக்கு முதலே இருக்குது, இர்ரெகுலர் மென்சஸ். அதே மாதிரி பிள்ளை இல்லாத பிரச்சனை. இதுக்கு மெயினான காரணம் என்னென்னா இவங்களுக்கு தேவையான இரும்பு சத்து அவங்களுக்கு சாப்பாட்டில் செய்கிறதில்லை. இப்போ சாதாரணமாக ஒரு ஒரு பீரியட்ஸ் டைமில் கிட்டத்தட்ட ஒரு 50 மில்லிலிட்டர் ரத்தம் அவங்களுக்கு போகும். அப்போ அந்த போரத்தை ஈடு செய்யும். அதால தான் ஒரு காலத்தில் பழைய காலத்தில் பிள்ளைகள் அந்த வயசுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் எள்ளு கொடுக்குறது, நல்லெண்ணெய் கொடுக்குற, பச்சை முட்டை கொடுக்குறது. ஏன்னு தெரியா, அதோட அவிச்ச முட்டையை கொடுக்குறது. அதில் பிள்ளைகளுக்கு முட்டையை வறுத்து போகும். ஆனால் உண்மையாகவே அந்த பழையாக்கள் செய்த சில விஷயங்கள் அது எங்களோட ஆரோக்கியத்துக்கு மிச்சம் ஒரு அந்த என்ன தேவையான விஷயம். அதெல்லாம் நாங்கள் இப்போ விட்டுட்டோம். பிள்ளைகள் முட்டை சாப்பிட்றதில்ல. இந்த விஷயங்களை கொஞ்சம் நாங்கள் திரும்ப பழைய விஷயங்களில் உள்ள சில விஷயங்களை நாங்கள் திரும்ப கொண்டு வரணும். கொண்டு வரது எங்களோட பிள்ளைகள்கிட்ட இருக்கிற நிறைய நோய்கள் இல்லாமல் ஆகும். அதுதான் சொல்கிறாங்க என்னென்னா, நீங்கள் ஒரு 10 நிமிஷம் உங்களோட கிச்சனில் செலவழிச்சிங்களா உங்களோட வாழ்நாளில் 10 வருஷத்தை கூட்டலாம். அப்படின்ற அர்த்தம் என்னென்னா, இப்போ காலை சாப்பாட்டுக்கு ஒரு 1/4 கிலோ கடலையை அவிக்க போடுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் எடுக்கும். அதை அவிய போடாம மட்டும் கடையில் நாங்கள் பராட்டாவே நூடுல்ஸை வேண்டி கொடுத்தோம்டா அது எங்களோட ஆரோக்கியத்துக்கு பாதிப்பான விஷயம். அதால் கூடுதலாக வீடுகளில் சாப்பாடு செய்கிற விஷயத்தை நாங்கள் கொஞ்சம் கூட்டணும். ஏன்னா இப்போ சும்மா சாதாரணமாக முதலெல்லாம் சின்ன வயசில் சும்மா போகக்கூடாது, ரோட்டால் போனால் ஒவ்வொரு வீட்டும் ஒவ்வொரு வித்தியாசமான மனம் மணக்கும். அந்த மனத்திலே சொல்ல இவட விட்ட கோழிக்கறி, இவட விட்ட இறைச்சிக்கறின்னு. இப்போ ஒரு வீட்டை மனம் இல்லை, ஹோட்டலில் மட்டும் தான் மணக்குது. எல்லாரும் விட்டு மனம் வச்சு அந்த ஹோட்டலில் வணக்குது. அப்போ ஏன்னு சொன்னால் இப்போ நம்மளோட வீடுகள்லேயும் தான் என்னென்னா இப்போ சமைக்கிற சாப்பாடு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணும்னு போட்டு அந்த சுக்கட்டி, ரசமுசு அதில் எல்லாம் போட்டு அடிச்சுடுறா. என்னடா இல்லைடா பிள்ளைகள் சாப்பிடாதே, பிள்ளைகள் தள்ளி வச்சிடும் சாப்பாட்டை. இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா எந்த அளவுக்கு இயற்கையானதுகளை எடுக்க பார்க்கணுமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு ஆரோக்கியம். அது செயற்கையான விஷயங்களை எடுக்கிறத விட இப்போ அன்றைக்கு ஒரு நர்சரி பிரின்சிபல் சொல்கிறா பிள்ளைகளுக்கு இப்போ அவட சில நர்சரிகள் அந்த சாப்பாடுகளை இன்னென்ன சாப்பாடு தான் கொண்டு வரணும், எல்லா பிள்ளையும் ஒரே சாப்பாடு கொண்டு வரணுமென்ற ஒரு இதே சரிக்கா.
அப்போ ஒரு நாள் போட்டிருக்காங்க சாப்பாட்டுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ். பிள்ளைகள் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு ஒரு பிள்ளை ஃப்ரைட் ரைஸுக்குள்ளே சோஸை ஊற்றி கொண்டு வந்துச்சான். இன்னொரு பிள்ளை ஃப்ரைட் ரைஸுக்குள்ளே அந்த இது என்ன சொசேஜஸ். சில டைம் அந்த என்னது இந்த எங்கட அந்த சமபோசை அதோடையே சோஸும் வச்சு கொண்டு வருதுல. அப்போ அந்த பிள்ளைகள் எந்த அளவுக்கு அந்த சோஸ் இப்படியான சாப்பாடுகளுக்கு அடிக்ட் ஆகிருக்குங்கிறத நாங்களும் அதை ஏதோ லேசிக்காக அதை செய்து விடுறோம், அதுகளும் சாப்பிட்டுட்டு போகுது. ஆகவே அந்த சாப்பாட்டு விஷயத்தில் கட்டாயம் பொம்பளை பிள்ளைகள சாப்பாடு விஷயத்தை கொஞ்சம் கவனம் எடுங்க. ஏனெண்டா உண்மையாக ஆரோக்கியமான ஆக்கள் ஆம்பளைகளோட பொம்பளைகள் தான். ஏன்னு சொன்னால் 40 வயசில் ஹார்ட் அட்டாக் வந்தேன்ட்டு கேள்விப்படுற ஆம்பளையில் தான். பொம்பளையில் ஹார்ட் அட்டாக் வர விதம் குறைவு. ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கிற ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் சாதாரணமாக பொம்பளையில் கொழுப்பு கூடன்னு சொல்லுவாங்க, உண்மையாகவே கூட தான். அதாவது HDLங்கிறது நல்ல கொலஸ்ட்ரால் வந்து ஆம்பளையோட பொம்பளையில் கூட. அதால் ஹார்ட் சம்மந்தப்பட்ட டிசீஸ் வர வீதம் குறைவு. ஆனால் இப்போ எங்களோட சாப்பாட்டு முறைகள் கூடுதலான மாப்பொருள் சாப்பாடு எங்களோட அந்த ஹார்ட் அட்டாக்குரிய விஷயம், அடுத்தது டயபெட்டிக்கை கொண்டு வருது. அதே போல் பிள்ளைகளுக்கு கூடுதலாக பழங்களை கொடுக்கலாம். காலை சாப்பாடு பிள்ளைகள் சாப்பிட்ற வீதம் குறையுதுன்னு சொன்னால் நீங்கள் முதலாவது பழத்தை கொடுக்கலாம். பழம் எல்லா பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடும். கூடுதலாக பிள்ளைகளுக்கு வாழைப்பழம் கொடுங்க. ஏன்னா வாழைப்பழத்தில் வந்து கூடுதலான பொட்டாசியம் தேவையான அந்த கனிவு பொருள் எல்லாமே வாழைப்பழத்தில் இருக்குது. ஆனால் டயபெட்டிக் ஆக்கள் வாழைப்பழம் எடுக்காது. பழுத்த பழங்கள் டயபெட்டிக் ஆக்களுக்கு சரி வராது. அது ஏன் சரி வரான்னு நான் டோட்டலாகவே சொல்கிறேன்டா, இப்போ உண்மையாக வாழைப்பழம் மனுஷனா ஒரு வாழைப்பழம் சாப்பிட்லாம். நம்மளோட ஊரில் அப்படி சாப்பிட்றதில்ல. 1/2 கிலோ வாழைப்பழத்தை பண்ணிட்டு போய் 2 பேர் சாப்பிட்றாரு. உண்மையாக நீங்கள் வாழைப்பழ கடையில் போய் நின்று பார்த்தா பழங்க கூடுதலான வாழைப்பழம் சாப்பிட்றோம். அதுலேயும் சீனிக்கதளி. ஒரு காலத்தில் சீனிக்கதலையும் நாங்கள் கண்டதே இல்லை. இப்போ சீனிக்கதலையும் இல்லை, ஏன்னா சீனிக்கதலையும் கூட மாப்பொருள் அதில் இருக்கு. அதே மாதிரி பழுத்த பழங்கள் சின்னாக்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். ஆனால் டயபெட்டிக் இருக்கிறார்கள் பழுத்த பழங்கள் எடுக்க வேணும். பழுத்த பழங்களை நீங்கள் குறைச்சிங்கன்னு சொன்னால் உங்களோட சுகர் லெவல் குறையும். ஏன்னா இப்போ சில பேஷண்ட் வராங்க, இவங்க அந்த சாப்பாடெல்லாம் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. டாய்லெட்டுக்கு போகுதுலேருந்து வாழைப்பழம் சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க. ஒரு 3 பழம் 4 பழம், சில ஆக்கள் 3 நேரமும் 2 பழம் சாப்பிட்றாக்களும் இல்லை. இப்போ அப்படி சாப்பிடக்குள்ள என்ன செய்யமாண்டா, அந்த வாழைப்பழத்தில் இருக்கிற ஃப்ரக்டோஸ் எங்களோட உடம்புல போய் குளுக்கோஸ் லெவலை கூட்டும். அதே மாதிரி சில ஆக்கள் ஈச்சம்பழம் நல்லமன்னு சொல்லி ஈச்சம்பழத்தையும் கூடுதலாக சாப்பிட்றது. ஈச்சம்பழம் மோசமான சாமான். உதாரணமாக நீங்கள் ஒரு 5 கிராம் ஈச்சம்பழத்தை எடுத்தீங்கன்னா அதில் 4.99 கிராம் அவ்வளோமே சுகர் தானே இருக்கும். கிளைசமிக் இண்டெக்ஸ் கூட ஈச்சம்பழத்தில். நோன்பு காலத்தில் டயபெட்டிக் ஆகணும்னா நோன்பு காலத்தில் ஒரு பழம் தானே எடுக்கலாம். அதுலேயும் இப்போ ஒவ்வொரு வெரைட்டியான பழம் வருது. இப்போ அப்படி எங்களை அந்த எந்த சாப்பாடு நாங்கள் சாப்பிடலாம், எது சாப்பிடப்படாண்டு நாங்கள் தேடி பார்ப்போம். நாங்கள் தேடி பார்க்கக்குள்ளதான் அந்த எங்களோட ஆரோக்கியத்தில் நாங்கள் ஒரு கரிசனை எடுப்போம், எங்களோட ஆரோக்கியத்தையும் நாங்கள் பாதுகாப்போம். இப்போ இந்த பொம்பளை பிள்ளைகள் உள்ள விஷயத்தில் அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையான தொடர்பு இப்போ நல்லா குறைஞ்சிட்டு. பொம்பளை பிள்ளைகள் ஸ்கூல் விட்டு வந்துச்சுன்னா ரூமுக்கு போய் கதை முடியும், இல்லைன்னா ஃபோனை தூக்கி வச்சுட்டு இருக்கு. இப்போ இதால் என்ன நடக்குதுன்னா, பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் உள்ள தொடர்பு இல்லாத போது பிள்ளைகளுக்கு வர சின்ன பிரச்சனைகளை சொல்லுதில்லை. ஒரு காலத்தில் உம்மா மாட்ட சொல்லுங்கள், இப்போ உம்மா மாட்டையும் சொல்லுதில்லை, கூட்டாளி மாட்ட கதைக்குதுகள். அப்போ கூடுதலாக பொம்பளை பிள்ளைகளோட தாய்மார்ற தொடர்பு இல்லாமல் போகக்குள்ள என்ன நடக்கும்னா, பிள்ளைகளுக்கு வர இந்த மென்சஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இப்போ அதை வந்து வாப்பா மாட்ட கதைக்கல, உம்மா மாட்ட தான் கதைக்கணும். உம்மாவோடையும் பிள்ளை சரியான தொடர்பு இல்லைன்னா கூட்டாளி மாட்ட போய் கதைக்கும். கூட்டாளி பிள்ளைகிட்ட கதைச்சா அதுவும் அதே வயசில் உள்ள பிள்ளை தானே, அதுக்கு முன்னும் தெரியும், அது இன்னொரு 4 பேர்கிட்ட போய் கதைக்கும். அப்போ கடைசியில் என்ன நடக்க போகுதுன்னா, நம்மளோட பிள்ளையோட பிரச்சனை தீராது, பிரச்சனை எல்லா இடமும் பரவும். அந்த பிள்ளைக்கு இப்படி பிரச்சனையாகும் சொல்லி ஏன்னா சில விஷயங்கள் அப்படி நடந்துருக்கு. ஆகவே தாய்மார் கட்டாயம் பொம்பளை பிள்ளைகளோடான அந்த தொடர்பை கூட்டிக் கொள்ளுங்க. பிள்ளைகளுக்கு படிக்கிற வயசில் ஃபோனில் தான் இப்போ படிக்கணும் என்று சொன்னால் அதுக்கு நீங்கள் மாற்று வழியாக கம்ப்யூட்டரை பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா இப்போ ஆன்லைன் கிளாஸ் வந்து கம்ப்யூட்டர்லையும் செய்யலாம் தானே. இப்போ அப்படியான விஷயங்களை செய்யலாம். லேப்டாப்
ஃபோன், இது ரெண்டுமே டேஞ்சரான சாமான். பிள்ளைய தூக்கிட்டு ரூமுக்குள்ளே போனால் தெரியாது, நம்ம நம்மளோட பிள்ளைய நல்ல பண்ணான்னு சொல்லுவோம். ஆனால் கூட இருக்கிற ஷைத்தான் வந்து நல்லமே இல்லை. ஆகவே பிள்ளைகளோட விஷயத்தில் சாப்பாடு விஷயம் எப்படியோ அதே மாதிரி மற்ற விஷயங்களையும் கொஞ்சம் கண்காணிப்பாருங்க. அடுத்த கட்டம் வயது வந்தாக்கள். ஒரு 40 வயசு தாண்டக்குள்ள ஒவ்வொரு பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகும். முதலாவது கால்கை நோவு, உடம்புக்கு இயலாமல் போகிறது, முதல் செய்த மாதிரி வேலை செய்து இப்போ வேலை செய்யலாது. அதுக்கு காரணம் உதாரணமாக இப்போ பெண்கள் எடுத்துக்கொண்டா இந்த நான் சொன்ன சின்ன வயசுலேருந்தே நாம் பழகி வந்த பழக்கங்கள், கூடுதலான மாப்பொருள் சாப்பாடு சாப்பிட்டு இருக்கோம், அதால் உடல் நிறை கூடியிருக்கும், அல்லது டயபெட்டிக் இருந்திருக்கும் தெரியாமல் இருக்கும். நிறைய பேருக்கு பயம் போய் பார்க்குறதுக்கு, சீனி இருக்கேன்னு சொல்லிடுவாளோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா தெரியாமல் இருந்து அதுக்கு பிறகு வர பாதிப்புகள் தெரிஞ்சதுக்கு பிறகு தெரிஞ்சிட்டோம்னு சொன்னால் நாங்கள் அதை இல்லாமாக்கி கொள்ளலாம். அப்படியான சில அந்த எங்களோட அந்த கவன ஈனம் வந்து எங்களை பெரிய ஒரு பாதிப்பான ஒரு விஷயத்துக்குள்ளே கொண்டு போகும். இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு 40 வயசு மட்டும் அவங்களோட உடம்புல உள்ள அந்த சில மாற்றங்கள், ஹோமோன் விஷயங்கள் கொஞ்சம் சீராக இருக்கும். சீராக இருக்க உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கும். 40 வயசு தாண்டக்குள்ளே ஒவ்வொன்றா குறைஞ்சிட்டு போகும். மெயினாக வந்து கல்சியம் குறையிறது, ஹோமோனில் சரியான ஒரு பேலன்ஸ் வராமல் இருக்கக்குள்ள மென்டலி அவங்க ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும். உதாரணமாக அடிக்கடி கோபம் வரும். சாதாரணமாக பெண்களுக்கு இருக்கிற விஷயம் அது ஒரு குறிப்பிட்ட வயசு போகக்குள்ள அது கூடும். ஏன்னா அவங்கள வேலைப்பழ கூட. அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட இந்த ஹோமோன் சேஞ்சும் வரக்குள்ள இன்னும் அவங்களுக்குரிய அந்த மென்டலியான அவங்களோட அந்த ஸ்ட்ரெஸ் வந்து கூடும். அப்போ அதை குடும்பத்தில் இருக்கிற மத்தாக்களும் புரிஞ்சு நடந்து கொள்ளணும். இப்போ ஆம்பளைகளுக்கும் அது விளங்கணும், பிள்ளைகளுக்கும் விளங்கணும். உம்மோட நிலைமை இப்படி இருக்கு, உமாக்கு இந்த வயசு வந்துட்டு, அப்போ நாங்களும் கொஞ்சம் அவட விஷயங்களில் நாங்களும் கொஞ்சம் பார்க்கணும். எங்கள் அந்த 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 விஷயங்கள் பிள்ளைகளுக்கு வரணும். அது எப்போ வரும்னு சொன்னால் நாங்கள் ஒரு காலத்தில் அந்த பிள்ளைகளுக்கு அந்த விஷயங்களை சொல்லணும். நீங்களும் இப்படி வயசுக்கு வந்தீங்கன்னா இப்படித்தான் வரும், உங்களுக்கு இப்படியான பிரச்சனைகள் வரும் என்கிற விஷயத்தை சொல்லணும். இப்போ கூடுதலான பிள்ளைகள் அன்றைக்கு ஒரு பிள்ளையை நான் அவதானித்தேன். புதுசாக வேலைக்கு வந்த பிள்ளை. அப்போ இருக்கிற ஏரியாவை க்ளீன் பண்ண தனி நாங்கள் வேலை செய்கிற ஏரியாவை க்ளீன் பண்ணோம். அந்த பிள்ளை தும்பு தடி எடுத்து தூக்குது, ஃபேனெல்லாம் வேலை செய்யுது, அதெல்லாம் பறக்குது. நாங்கள் வீட்டை தூக்குது இல்லையான்னு சொல்லி அந்த பிள்ளை சிரிக்குது. என்னண்டா அப்படித்தான் இருக்குது. அது நாங்கள் அதுலேயும் எங்களோட அந்த கேர்லெஸ் என்னென்னா பிள்ளைகள் படிக்குதுன்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ணுறது. பிள்ளைகளுக்கு வேலையை பழக்கிறையும் இல்லை, குடும்பத்தோட ஆக்களை பழக்கிறையும் இல்லை. சில பிள்ளைகளுக்கு குடும்பத்தில் இருக்கிற ஆக்களையும் தெரியாது. என்னென்னா பிள்ளைய படிக்க விட்ற, நீ வராத, நீ இப்போ வந்து வேலையை பாரு. அப்போ என்ன செய்யுதுண்டா நிறைய பிள்ளைகள் யூனிவர்சிட்டி போயிட்டு அங்கே போனோடனையும் விதவிதமான பிள்ளைகள், குடும்பமும் இல்லை ஒன்றும் இல்லை, பிள்ளைக்கு இருந்துக்கலாம் யூனிவர்சிட்டியில் உடனே விட்டு ஓடி வரணும். அது என்ன கிடைச்சி போனாலும் சரி. அப்போ நாங்கள் பிள்ளைய வீட்டிலிருந்து ஆரம்பத்தில் நாம் எப்படி பழகினோமோ அப்படியான சில விஷயங்களை பழக்காது படிப்பை மட்டுமே நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பிள்ளைகளை இந்த நேரமும் படின்னு சொல்கிறதும், பிள்ளைகளை சூழலோட சமூகத்தோட தொடர்பு இல்லாமல் ஆக்குறதும் அந்த பிள்ளைகளை பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளே கொண்டு போகுது. அப்போ நாங்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட இந்த 40-45 வயசு ஆகக்குள்ள கட்டாயம் எங்களோட சாப்பாட்டு விஷயத்தை நாங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுக்கணும். கூடுதலாக சீனி போட்டு சாப்பிட்றத முற்றாக நிப்பாட்டணும். ஏனெண்டா இந்த சீனிங்கிறது வந்து, அதாவது நான் சொல்கிற சீனி நம்மளோட சீனி கடையில் விற்கிற நம்ம பிளேன் இதுக்கு போடுற சீனி, இப்படி போடுற சீனி வந்து எங்களுக்கு மேலதிகமான சுகர் எங்களோட உடம்புல. என்ன நாம் சாப்பிட்ற மாப்பொருள் சாப்பாடில் நமக்கு தேவையான சுகர் கிடைக்கும். அதையும் தாண்டி எடுக்கிற சீனி தான் இது. இப்போ இது ஒரு 40 வயசுக்கு முன்னுக்குள்ள ஆக்களுக்கு ஓரளவுக்கு சரி வந்தாலும் 40 வயசுக்கு பிறகு அது எங்களுக்கு மேலதிகமான சுகர். அப்போ அந்த சுகர் என்ன செய்யும்னு சொன்னால் பிளட்டில் சேரக்குள்ள எங்களுக்கு அந்த டயபெட்டிக்கை ஸ்டார்ட் பண்ணும். அதே மாதிரி கூடுதலாக நாங்கள் சாப்பிட்ற மாப்பொருள் சாப்பாடு, இப்போ நாங்கள் சீனியும் சாப்பிட்றோம், இதில் மாப்பொருளையும் சாப்பிட்றோம். அப்போ எல்லாம் செய்கிறக்குள்ள எங்களோட உடம்புல என்ன செய்யணும்னு சொன்னால் மேலதிகமான இந்த குளுக்கோஸ் வந்து ட்ரைகிளிசரைடாக மாறி எங்களோட ஈரலில் படிஞ்சு வரக்குள்ள அதுதான் இந்த ஃபெட்டி லிவர்னு சொல்கிறேன். அந்த ஈரலில் கொழுப்பு படிக்கிறது. இந்த ஈரலில் கொழுப்பு படிக்கிறது 2 பேருக்கு வரும். ஒன்று வந்து ஆல்கஹால் எடுக்கிறாங்க, அதாவது சாராயம் குடிக்கிறாங்க. அடுத்தது கூடுதலான மாப்பொருள் எடுக்கிறாங்க.
இப்போ கூடுதலான மாப்பொருள் எடுக்கிற ஆக்களுக்கு வர ஃபெட்டி லிவரை நான் ஆல்கஹாலிக் ஃபெட்டி லிவர்னு சொல்கிறேன். இந்த ஃபெட்டி லிவர் வந்து எந்த விதமான அறிகுறியும் ஆரம்பத்தில் காட்டாது, எல்லாம் நல்லா தானே. மிஞ்சி போனால் கொஞ்சம் வயிறு வீங்கின மாதிரி இருக்கும், சாப்பிட செமிக்கிறதில்ல, அப்படியான சின்ன சின்ன பிரச்சனைகளை காட்டும். அதுக்கு நாம் தான் எல்லாத்துக்கும் டாக்டர் தானே. அது இல்லைன்னா உடனே ஏதாவது ஒரு கேஸ்ட்ரிக் குழி செய்ய வேண்டி போடுறேன், அல்சருக்கு குழி செய்ய வேண்டி போடுறேன், இல்லைன்னா வயிற்று வலியை நான் பெனடோட போடுறேன், ஏதாவது போட்டு சமாளித்து வருவோம். கடைசியாக ஒரு கட்டம் வரக்குள்ள வயிற்று வலி எடுத்தோன்னே அங்கே போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அது கிரேட் 3 இருக்கும். ஆனால் மரம் செய்யலாது. அப்போ இந்த ஃபெட்டி லிவர்ங்கிறது வந்து உண்மையாகவே சைலண்டாக இப்போ காத்தாங்குடிக்குள்ள நிறைய பேருக்கு இருக்கு. ஏன்னு சொன்னால் நாங்கள் எடுக்கிற அவ்வளோ மாப்பொருள் சாப்பாடு காலையில் எழுமினத்துலேருந்து சும்மா சாதாரணமாக ஆம்பளையில் எடுத்துட்டா கிட்டத்தட்ட 3 நேரம் சாப்பாடுன்னு தான் சொல்கிறேன். ஆனால் 6 நேரம் சாப்பிட்றோம். காலையில் சுபவுக்கு தொழுதுட்டு அவிடத்த அந்த ஹோட்டலில் போய் ஒரு தட்டு ரொட்டியை திண்டு டீ குடித்தா தான் அந்த சுபவு பூர்த்தி. நாங்கள்ட்ட சில போல் வைஃப் மாதிரி எழும்புற இல்லையோ தெரியாது, எங்களை போல் அதெல்லாம் வேண்டிட்டு வரவிட்டு சில அக்கெல்லாம் அங்கேருந்து சாப்பிட்றது, அங்கேருந்து டீயை குடிக்கிறது. அது முடிஞ்சால் வீட்டை வந்து ஒரு 9 மணி 9-10 மணிக்கு ஒன்று பராட்டாவோ இல்லை இறைச்சி ரொட்டியோ இல்லைன்னா வீட்டை சமைச்சிருக்கிற ஏதோ சாப்பாடு காலை சாப்பாடு. அதுக்கப்புறம் கடைக்கு போகிற இல்லைன்னா ஆஃபீஸுக்கு போனால் அந்த 12-1 மணி ஒரு டைமுக்கு ஒரு சோட்டிஸும் ஒரு டீயும். அதுக்கப்புறம் 2 மணிக்கு பிறகு பால் சாப்பாடு வந்தால் பால் சாப்பாடு சாப்பிட்டு போட்டு தூங்கினா அசர் மில்ல 1 மில்ல 5 மணிக்கு கிளம்பி அவ்வளோத்துல ஒரு டீ ஒரு பிஸ்கெட் ஏதோ ஒன்று சாப்பிட்றேன். இப்போ 5 ஆகிட்டு. இப்போ இந்த 5வது அசர சாப்பாட்டுக்கும் இரவு சாப்பாட்டுக்கும் இடையில ஒரு டைம் இருக்கு. அதுக்குள்ளே என்னாலும் ஒன்று போடுபடும். அப்படி போட்டால் 7 சாப்பாடாக போயிடும். இரவு சாப்பாடு எத்தனை மணிக்கு பசிக்கும்? 12 மணிக்கு பிறகு தான் பசிக்கும். 12 மணிக்கு பிறகு சாப்பிட்டா 1 மணி 2 மணி மட்டுக்கும் சாப்பிட்ட சாப்பாடு ஒன்று கொத்து ரொட்டியோ பராட்டாவோ இதையோ சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாக இருக்கும், தூக்கம் வராது. அசைஞ்சு ஒரு 2 மணி 2-3 மணிக்கு தூங்கினா சுபவுக்கு திரும்ப கண்ணை பிச்சுட்டு எழும்பணும். போனால் திரும்ப அடுத்து தட்டு ரொட்டி. இப்படியே நம்மளோட வாழ்க்கை சாப்பாட்டோடையே சுற்றிட்டு இருக்கு. 6 மணித்தியாலம் 6 டைம் சாப்பாட்டோட சுற்றிட்டு இருக்கு. அப்போ என்ன செய்யுமெண்டா, இந்த உடம்புல இருக்கிற இன்சுலின், இப்போ எல்லாருக்கும் இன்சுலினை பற்றி தெரியும். இப்போ இன்சுலின் நன்மை என்னன்னு கேட்டால் எல்லாம் டக்குன்னு சொல்லுவாள் சுகரை உடைக்கிறது. உண்மையாகவே இன்சுலின் வேலை சுகரை உடைக்கிற ஒன்று. அதையும் தாண்டி நம்மளோட உடம்புல உள்ள கட்டுமானங்களை எல்லாம் செய்கிறது தான் இன்சுலின். இப்போ இன்சுலினால தான் உடம்புல இருக்கிற ஹோமோன் எல்லாம் ரெகுலேட் பண்ணப்படுது. நம்மள இருக்கிற இப்போ மெயினாக ஹோமோன் கூட பொம்பளைகளோட ஹோமோன் எல்லாமே இன்சுலினால தான் ஒழுங்குபடுத்தப்படுற. உடம்பு பில்ட் பண்ணப்படுறது இன்சுலினால். இப்படி நிறைய வேலையை இன்சுலின் செய்யும். இப்போ உதாரணமாக இப்போ இன்சுலின் வேலையை நாம் எடுத்துட்டோம்னா, ஒரு வாப்பா இருக்காரு, இவர் காலையில் எழும்புற பிரம்ப தூக்கினாருண்டா இரவைக்கு தூங்க மாட்டா அடிதான் பிள்ளைகளுக்கு. இவர் தொழிலுக்கு போகிறேயும் இல்லை, ஒரு வேலை செய்கிறேயும் இல்லை, பொண்டாடியை பார்க்குற பிள்ளை செய்கிறேன் அடிதான் பிள்ளைகளுக்கு அடிக்கிற சும்மா. இன்னொரு வாப்பா இருக்காரு, காலையில் எழும்புவார், அவரோட வேலையை பார்ப்பார், பிள்ளைகள வேலை பார்ப்பார், தொழிலுக்கு போவார், உழைச்சிட்டு வருவார், சாப்பிடுவார், குடும்பத்தோட சந்தோஷமாக இருப்பார். இதில் ஆரோக்கியமான வாப்பா யார்? 2வது சொன்ன வாப்பா. இந்த இன்சுலின் வந்து 2வது சொன்ன வேலையை செய்யணும். இன்சுலின் காலையில் எழும்பினத்துலேருந்து இரவைக்கு தூங்க மாட்டேங்குது, சீனியை உடைச்சிட்டே இருக்கிற வேலை தான் செய்ய மாட்டா, மற்ற வேலை யார் பார்க்குறேன்? அப்போ இன்சுலினுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், சுகரை உடைக்கிற வேலையை குறைச்சி மற்ற வேலைகளை செய்ய ஸ்டார்ட் பண்ணுமெண்டா எங்களோட உடம்பு ஆட்டோமேட்டிக்காக நல்லா ஃபங்க்ஷன் பண்ண ஸ்டார்ட் ஆகும். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா எங்களோட சாப்பாட்டு வீதத்தை குறைக்கணும். இப்போ உதாரணமாக இப்போ உடல் பருமன் கூடினாக்களுக்கு டயட் செய்யணும்னு சொல்லுவாள். இப்போ டயட்ன்றோடனே நாம் நினைக்கிற ரைட் ஏதோ ஒரு வானலோகத்திலிருந்து வர ஒரு என்ன சொல்ற ஒரு மண்ணு செல்வாவோ ஏதோ உண்டு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் உண்மையாக அப்படி இல்லை. அது என்னென்னா அவங்க ஒரு ப்ரொசீஜருக்காக தாரா. நமக்குரிய டயட்டை நாம் தான் தீர்மானிக்கணும். நாம் எப்படி சாப்பிட்டா நம்மளோட உடம்பை நாம் செய்யலாம். அப்போ அது ஒவ்வொரு ஆக்கள் வித்தியாசப்படும். இப்போ சாதாரணமாக நாங்கள் இப்போ நோம்பு பிடிக்கும். நோம்பு இப்போ காலையில் 4:30 மணிக்கு சாப்பிட்டோம்னா பின்னரம் 6 மணிக்கு கிட்டத்தட்ட 14 மணித்தியாலம் சாப்பிடாம இருக்கும். இப்போ உண்மையாகவே அது உலகத்தில் உள்ள ஒரு டயட் முறை இருக்குது, இன்டர்மிட் ஃபாஸ்டிங்னு சொல்லி. அந்த டயட் முறை தான் நமக்கு மார்க்கம் சொன்னது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், சஹருக்கு சாப்பிட எடுத்தோம்னு சொன்னால் அதுக்கே ஒரு மணித்தியாலம் எல்லாம் சாப்பிட்டு கரைச்சும் சாப்பிட்டு
வாழைப்பழத்தையும் சாப்பிட்டு போட்டு கடைசியாக ஒரு வாழைப்பழத்தை போட்டுட்டு எடுக்க அங்கே பள்ளியில் மைக்க தட்டாரு. அதுக்குள்ளே டக்குன்னு ஓடி போய் தண்ணியை குடிக்கிறேன். இப்படி சாப்பிட்டு போட்டு இப்படி சாப்பிட்றேன்னா வருஷம் ஃபுல்லாக நோம்பு குடிக்கலாம் தானே. நோம்பு சுரக்க போன மனுஷன்னா ஆனால் அது டபுள். மற்ற காலத்தோட நோம்பு காலத்தில் செலவும் கூட. இப்போ நம்மளோட ஸ்டாஃப்கள் செல்லும் உங்களுக்கு நோம்பு காலத்தில் செலவு உரையே தானே. என்ன சாப்பிட்ற இல்லையே, பால் சாப்பாடு இல்லை, காலை சாப்பாடு இல்லை, நமக்கு சொல்ல வைக்கும். அப்போ இப்படியான நாம் அந்த இருக்கிற உண்மையாகவே அடைகிற நன்மையை டக்குன்னு அந்த ஒரு நேரத்தில் இல்லாமாக்கிறோம். இப்போ நம்மகிட்ட உள்ள பழக்கம் வந்து அந்த அந்த நப்ஸை வந்து நம்ம கட்டுப்படுத்தி இல்லாமல் இருக்கு. அப்போ இதை வந்து நாங்கள் ஒரு 40 வயசுக்கு பிறகு வேண்டாலும் செய்யணும். செய்யலேண்டா அடுத்த எங்களோட வாழ்க்கை எப்படி மாறும்னு சொல்லல, திடீரென்னு ஏதாவது ஒன்று வரும். இப்போ முதல் சொல்லுவாங்க இப்போ இனி நான் நினைக்கிறேன் வார மாதம் இந்த மார்பு புற்றுநோய்க்குரிய அந்த தினம். முதல் மார்பு புற்றுநோய் பெண்களுக்கு வார யாரு கண்டா ஒன்று பால் ஊட்டாத தாய்மார், பிள்ளைக்கு பால் கொடுக்காத ஆக்கள், அடுத்தது வந்து திருமணமாகாத ஆக்கள், இவங்களுக்கு தான் மார்பு புற்றுநோய் வருது. ஏன் அவங்களோட அந்த அந்த சுரப்பிகள் வேலை செய்யாமல் இருக்கும். அப்போ அதால் என்ன செய்யணும்னா அந்த ஹோமோன் வந்து கட்டிகளாக மாறும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ 30 வயசு 25 வயசுலேயும் மார்பு புற்றுநோய் வருது. ஏன்னு சொன்னால் நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு, எங்களோட சாப்பாடு வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் எங்களுக்கு தேவையில்லாத வளர்ச்சிகளை உண்டாகுது. அதுலேயும் இந்த கேன்சருக்குரிய கலங்கள் கூடுதலாக வளரும் சுகரில் தான். உதாரணமாக ஒரு நிமிஷத்துக்கு சுகரில் 40,000 கலம் வளருமெண்டா அது சுகர் இல்லாமல் கொழுப்பில் எங்களோட உடம்பில், அதாவது கீட்டோனில் எங்களோட உடம்பு இருக்குமென்னு சொன்னால் ஒரு 4-5 கலம் தான் வளரும். அந்தளவுக்கு அந்த வித்தியாசம் இருக்குது. சுகர் அந்த அந்த கேன்சர் கலங்களுக்கு வந்து சுகர் வந்து ஒரு விருப்பமான சாமான். அப்போ அதால் தான் கூடுதலாக அந்த கேன்சர் ஆக்களுக்கும் அடுத்தது வந்து உடல் நிறை கூடின ஆக்களுக்கும் உள்ள டயட்டை அந்த கீட்டோன் டயட்டை செய்கிறாங்க. அதாவது பேலியோ டயட், ஒவ்வொரு பேரில் இருக்கு, கெவ்மெயின் டயட், பேலியோ டயட், கீட்டோ டயட்னு சொல்லி. அப்போ அந்த டயட் வந்து என்ன செய்யும்னு சொன்னால் சுகர் வீதத்தை குறைக்கும். அப்போ கலங்கள் அந்த கேன்சர் செல்ஸ் பெருகிற வீதத்தை குறைக்கும். அதால் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் கூடுதலாக வந்து இந்த மாப்பொருள் சாப்பாட்டை எந்த அளவுக்கு எங்களால் கண்ட்ரோல் பண்ணலுமோ அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ 3 நேரம் சாப்பாடு வந்து இப்போ நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடில் எப்படி சாப்பிட்றோம்டா, இப்போ காலை சாப்பாடு இடியப்பம் சாப்பிடும். இப்போ இப்போ உதாரணமாக இப்போ டயபெட்டிக் ஆக்களை நாம் கேட்டோம்னா காலை சாப்பாடு எப்படி சாப்பிட்றீங்கன்னா இடியப்பம் சாப்பிடுவோம், பால் சாப்பாடு சோறு, இரவு சாப்பாடு இடியப்பமோ புட்டோ ஏதோ ஒன்று சாப்பிடுவோம். இப்போ சுகர் வந்தேண்டோனையோ எல்லாரும் டக்குன்னு என்ன செய்யறேன்னா சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணுறோம். நல்ல விஷயம், சாப்பாட்டை குறைக்கிறேன். அப்போ கேட்டால் சாப்பாடு கண்ட்ரோல். அப்போ சீனி போட்டு டீ பிளேண்டி குடிக்கிறான்டா கொஞ்சமாக போட்டு குடிக்கிறேன். அன்றைக்கு கொஞ்சம் வயசான ஆள் தான் போயிட்ட கேட்டேன் சீனி போட்டு குடிக்கிறியா, சீனா போடுறே இல்லை மன. அப்போ வெறும் பிளேண்டியாக குடிக்கிறீங்க, இல்லை முட்டாய் சொண்டை கடிச்சிக்கிறேன், அதோட சீனியை போட்டு குடிக்கலாங்க. என்னேண்டா அந்த மக்களுக்கு சரியான அந்த அந்த விஷயங்கள் சொல்லப்படுறதில்ல. சீனியண்டா சீனியை மட்டும்தானே அதில் நினைச்சிட்டு இருக்கு, சீனியோட வடிவங்களை தெரியாது. இதே மாதிரி இப்போ சாப்பாட்டை 3 நேரம் சாப்பாட்டையும் குறைச்சா என்ன நடக்குமாண்டா இடையில பசி கொண்டு வரும். அப்போ பிஸ்கெட்டும் பிளேண்டியும் போகும். இப்போ நம்மளோட உள்ள காலையிலையும் லேடிஸ் கூடுதலாக பிஸ்கெட்டும் பிளேண்டியும் பின்னரமும் அதே மாதிரி ஒரு சாப்பாடு இருக்கும். அப்போ அதை என்ன செய்யும், மேலதிகமான சுகரை கூட்டும். அப்போ அதால் நாங்கள் சொல்கிற 3 நேரமும் வயிறு ஃபுல்லாக சாப்பிடுங்க. ஆனால் ஒரு கண்டிஷன், மாப்பொருள் சாப்பாடு குறையணும், மரக்கறி கூடும். 3 நேரமும் உங்களோட சாப்பாட்டில் கட்டாயம் மரக்கறியை சேரணும். அப்போ காலை சாப்பாடில் மரக்கறி எப்படி சேர்க்குற, பகலைக்கு தானே ஆக்குறது, அது மிஞ்சினா இரவைக்கு. இப்போ காலை சாப்பாடில் எப்படி மரக்கறி சேர்க்குறீங்கன்னா ஏதாவது ஒரு சலாத் இல்லைன்னா கிக்கும்பர் அப்படியானதுகளை இல்லைன்னா கரெக்ட் இதுகளை பச்சையாக சாப்பிடுங்க. ஏன்னாண்டா எங்களோட சாப்பாட்டில் எவ்வளோக்கு நார்ச்சத்து சேருமோ அவ்வளோக்கு எங்களோட உடம்புல சுகரை எடுக்கிற வீதம் குறையும். அதை தவிர இந்த நார்ச்சத்து என்ன செய்யும்னு சொன்னால் நாங்கள் சாப்பிட்ற சில சாப்பாடுகளில் இருக்கிற அந்த தேவையில்லாத பொருட்கள் என்ன செய்யும், எங்களோட குடலில் போய் குடல் புற்றுநோயை உருவாக்கும். அதுவும் இப்போ காத்தாங்குடியில குடல் புற்றுநோய். குடல் புற்றுநோயை உருவாக்கக்குள்ள அதை இல்லாமக்கிறதுக்கு என்ன செய்யும், ஏன் குடல் புற்றுநோய் வருதுன்னா எங்களுக்கு ஒன்றும் டாய்லெட்டு போகிறல, 3 நாளைக்கு ஒருக்கா 4 நாளைக்கு ஒருக்கா டாய்லெட் போகிறேன்.
அது காரணம் என்னன்னு சொன்னால் சரியான ஃபைபர் எங்கட சாப்பாட்டுக்குள்ளே இல்லை. இப்போ ஃபைபர் இருக்குன்னு சொன்னால் அது என்ன செய்யும், குடலை க்ளீன் பண்ணிட்டு போகும். அடுத்தது நாங்கள் தண்ணி குடிக்கிற விதம் போதும். அப்போ டொய்லெட்டுக்கு போகுது இல்லைன்னு வாழைப்பழத்தையும் பப்பாசி பழத்தையும் தின்ன என்ன நடக்குமெண்டா எங்களுக்கு டயபெட்டிக் இதுதான் கூடுமே தவிர டொய்லெட்டுக்கு போகிற விஷயத்தில் பெரிய ஒரு வித்தியாசம் கொண்டு வராது. அதால் எங்களோட சாப்பாடு விஷயம், காலை சாப்பாடும் பால் சாப்பாடும் இரவு சாப்பாடும் கட்டாயம் நீங்கள் மரக்கறி சேருங்க. அதை சின்ன வயசுலேருந்து பிள்ளைகளுக்கும் பழக்கணும். ஏனெண்டா இப்போ நாங்கள் இந்த கொரோனாவுக்கு பிறகு நம்மளோட அந்த சரியான அந்த பொருளாதார தட்டுப்பாடு வந்த நிலையில் உண்மையாகவே சாப்பாடுகள் நிறைய கஷ்டம். அப்போ நாங்கள் அந்த டைமில் பிள்ளைகளுக்கு என்னத்தை கொடுத்தாலும் சாப்பிட்ற அளவுக்கு பிள்ளைகள் இருக்குமென்னு சொன்னால் நாங்கள் ஓரளவுக்கு வாழ்ந்துள்ளோம். இனி வார காலங்கள் எப்படி மாறணும்னு எங்களுக்கு சொல்ல தெரியாது. நாங்கள் எதிர்பார்க்காததெல்லாம் நடந்துட்டு. அப்போ இனி வார காலத்தில் எப்படி நடக்கும்னு தெரியல. ஆகவே பிள்ளைகளுக்கு இப்போ இருந்தே மரக்கறியை பழக்குங்க, கருவாட்டை பழக்குங்க, மீனை சாப்பிட பழக்குங்க. அப்போ எங்களோட சாப்பாட்டில் கூடுதலான இந்த மரக்கறிகள் செய்கிறக்குள்ள சுகர் உள்ளுக்கு எடுக்கிற விதம் குறையும். அப்போ டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு கட்டாயம் மரக்கறி சேர்க்கணும். 3 நேர சாப்பாடு மரக்கறி சேரும். இப்போ எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னு சொன்னால் எங்களோட சாப்பாடு பிளேட்டில் வந்து 5 கலர் இருக்கணுமா, 5 கலர் மரக்கறி இருக்கணும். இப்போ உண்மையாக சிங்களாக்கள சாப்பாடை பார்த்தா சரி. இப்போ நம்ம சனி ஞாயிறில் பிறந்தனி போகிறதால நம்ம இந்த கேம்பஸில் போய் சாப்பிட்டா இனி அதுகள் படிக்கிற பிள்ளைகள் வந்து சாப்பிடுங்கள் கொஞ்சமாக. இனி நாம் ஒரு 4-5 பேர் செட் ஆகி அவன்கிட்ட இருக்கிறதில்ல சாப்பிட அதுகள் வாங்க இவனை எங்கடா வந்து வாராங்க சனி ஞாயிறில் வந்து இப்படி சாப்பிட்றதுக்கு உண்மையாகவே ஆசையாக இருக்கும். இந்த சுண்டல்னு சொன்னால் ஒரு 4-5 வகை இருக்கும். ஒரு 250 ரூபா சாப்பாட்டில் இவ்வளவோ மரக்கறி நாம் இங்கே காணாத இல்லாமல் அங்கே இருக்கும். அப்போ அந்த மக்கள் அப்படி சாப்பிடுது, நாம் சாப்பிட்றது. ஆனால் அவங்கள்ட்ட உள்ள ஒரு கெட்ட வழக்கம் என்னெண்டா, சோறு வந்து இப்படி இருக்கும் மலமாயிரி. சோறையும் குமிச்சு வச்சு மற்றதையும் சேர்த்து சாப்பிடுவேன். நாம் என்ன செய்கிறேன்னு சொன்னால் சோறை குமிச்சு வச்சு மரக்கறியெல்லாம் முறையே மீன் இறைச்சியில் சாப்பிடுவேன். அதால் நம்மளோட செலவோடும் குடும்ப செலவு கூட இருக்கிறது காரணமாக தான். அதால் 3 நேர மரக்கறியை சேருங்க. பழங்கள் கட்டாயம் ஏதாவது ஒரு பழம் கொஞ்சமாக சாப்பிடும். வாழைப்பழம்னா உண்டு, பப்பாசி பழம்னா ஒரு துண்டு. ஒரு காலத்தில் எப்படி நம்மளோட விட்ட பப்பாசி பழம் காய்ச்சா ஒரு 10 பழம் காய்ச்சா நமக்கு ஒரு பழம் மற்றெல்லாம் பக்கத்தில் கொடுக்கும். வாழைப்பழம் போட்டால் ஒரு சீப்பு 2 சீப்பு நமக்கு மற்றெல்லாம் பக்கத்து விட்ட. இப்போ அப்படி இல்லையே. இப்போ கடையில் போய் பப்பாசி பழம் இந்த பிலாப்பழம் சீசனுக்கு தான் வரும், வெள்ளை காலம் வருது. இப்போ இந்த பாலப்பழமும் நாவப்பழமும் மட்டும்தான் சீசனுக்கு வருது. அது இன்னும் கொஞ்சம் நாள் எல்லா காலம் வரும் வந்தா சரி. இப்போ அந்த இப்படி அந்த 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 உற்பத்திகளும் கூடி சாமான்களும் கூட வரக்குள்ளதான் நாங்களும் அதில் கூடுதலாக சாப்பிடுவோம். அடுத்தது வந்து பெண்கள் கட்டாயம் புரத சாப்பாடு கூட சாப்பிடுங்க. இப்போ புரத சாப்பாடு வரக்குள்ள இப்போ இறைச்சி வகை, இறைச்சி சரியான விலை 2200 ரூபாயா கிலோ. மாட்டிறைச்சி ஆட்டிறைச்சி சொல்ல தேவையில்லை. கோழி இறைச்சி மலிவான சாமான். ஆனால் கோழி இறைச்சியில் ஒரு பிரச்சனை ஒன்று, பிராய்லர் கோழி சாப்பிடலாமா சாப்பிடலாதா. பிராய்லர் கோழி சாப்பிட்றதெல்லாம் பிள்ளைகள் சின்ன வயசில் பெரிய பிள்ளையாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ மூத்த மாட காலத்தில் அவள் எத்தனை வயசில் கல்யாணம் முடிச்சு பெரிய பிள்ளையாக கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் உண்மையை கைக்கத்தானே வேணும். சிலது 1-2 நடந்திருக்கலாம். ஆயிஷா நாயை முடிச்ச அது வேறு. நம்மளோட சமூகத்தில் அப்படி இருந்துரியாது. உண்மையாக பிள்ளைகள் வயசுக்கு வர்றதுங்கிற ஏஜ் வந்து 9 வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அது சாதாரணம். இப்போ உங்களோட விஓஜி நேரத்தோட நடந்ததுகளில் செஷன்களில் சொல்லியிருப்பாங்க. அது சாதாரணமான விஷயம். இப்போ அது ஏன் நாங்கள் ஒரு வித்தியாசமாக பார்க்க மாட்டா, எங்களோட மார்க்கத்தில் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதால் இப்போ மென்சஸ் வந்தால் பிள்ளைகள் தொலையில் அது நோம்பு பிடிக்கல இப்படியான ஒரு விஷயங்கள் வந்ததால தான் நாங்கள் அதை கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்க வேண்டிய அது ஒரு சாதாரண விஷயம். அப்போ 9 வயசில் வாரங்கிறது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பிள்ளைகளுக்குரிய சரியான சாப்பாடுகள் சரியான விஷயங்களை கொடுத்தா அது அந்த பிள்ளைகளுக்கு சாதாரணமாக பிள்ளைகளை முதலாவது சைக்காலஜி ரீதியாக அந்த பிள்ளையை நாங்கள் ரெடி பண்ணணும். அது நாங்கள் ஒரு 7 வயசுலேருந்தே அந்த பிள்ளையை ஸ்டார்ட் பண்ணி வரலாம். இப்போ உதாரணமாக சாதாரண சில விஷயங்கள் நாங்கள் ஓப்பனாக கதைக்கணும். இப்போ ஒரு குறிப்பிட்ட வயசில் நமக்கு பிள்ளை எப்படி உண்டாகுது, பிள்ளை எப்படி பிறக்குது. ஏன்னா நான் கேட்டிருக்கேன், நீங்களும் மாட்டேன். 6-7 வயசு இருக்கீங்க, இந்த பிள்ளை எப்படி பிறக்குதுண்டா அவங்களுக்கு சங்கடம் சொல்கிறதுக்கு. இப்போ
இப்போ இதே இது நம்மளோட பிள்ளை கிட்ட நாம எப்படி சொல்கிறேன், எதால பிள்ளை வருது, இதுக்கு நாங்கள் ரெடி ஆகணும். பிள்ளைகள் கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் அந்த பிள்ளைகளோட நாலேஜை கூட்டுற விஷயம். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பிள்ளைகளை ரெடி பண்ணணும். அதே மாதிரி தான் இந்த விஷயம். இது ஒரு 7 வயசுலேருந்தே நாங்கள் பொம்பளை பிள்ளைகளுக்கு சொல்லணும், இப்படியெல்லாம் வரும், இப்படியெல்லாம் இருக்கும், இது சாதாரணம் என்று சொல்லக்குள்ள அந்த பிள்ளை அந்த 9 வயசில் 10 வயசில் அந்த வயசுக்கு வரக்குள்ள அந்த பிள்ளைக்கு அது பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் சரி. நம்ம அன்றைக்கு என் ஃப்ரெண்டு நான் சொல்லலாம், பிள்ளை grade 4, 5 பிள்ளை இதாகிட்டு. அப்போ அந்த பிள்ளைக்கு கஷ்டம். அப்போ அந்த பிள்ளை மென்டலி பிள்ளை ஸ்ட்ரெஸ். நான் தான் சொன்னேன், நீ ஆரம்பத்துலேருந்து பிள்ளைகளுக்கு நாங்கள் அதை சொல்லணும், இப்படி ஒரு விஷயம் இருக்கு, இப்படியெல்லாம் நடக்கும், இதெல்லாம் சாதாரணம் என்கிற விஷயத்தை சொல்லணும். இப்போ இந்த கோழியோட விஷயத்தை எடுத்தோம்னா, பிராய்லர் கோழி கொடுக்குறதால பிள்ளைகள் இதாகுதுன்னு சொல்லி நாம் சொல்கிறோம். கிழமையிலேருந்து நான் கோழி கொடுக்குறேன், ஒரு 3 நாள் எத்தனை துண்டு சாப்பிடும் இல்லை, இப்போ 3 நாளைக்கு 1 கிலோ கோழி சாப்பிடாது. உண்மையாகவே இந்த பிராய்லர் கோழிங்கிற விஷயம் வந்து என்னன்னு சொன்னால், அப்போ பிராய்லர் கோழி கொடுத்தா அப்படியா நாட்டுக்கோழி கொடுத்த ஒரு பிரச்சனையும் இல்லைண்ணே, அப்படியா? நாட்டுக்கோழி விலை கூட. பிராய்லர் கோழியோட விஷயம் என்னன்னு சொன்னால், நாட்டுக்கோழிகளில் ஏதோ கோழி இனத்தில் டக்கண்டு நல்லா வளரக்கூடிய அதை கொஞ்சத்தை செலக்ட் பண்ணி எடுத்து அதை உருவாக்கி ப்ரீட் பண்ணி அதை உருவாக்கி தான் இந்த பிராய்லர் கோழி உருவாக்கப்பட்டது. பிராய்லர் கோழிக்கு நாம் சொல்கிற காரணம் என்ன, ஹோமோன் இன்ஜெக்ஷன் போட்டோன்னே கோழி நல்லா இதாகி வருது என்று சொல்கிறேன். ஹோமோன் இன்ஜெக்ஷன் விலையை நீங்கள் யார்கிட்ட கேட்டால் தெரியுமாண்டா, இந்த பிள்ளை இல்லைன்னு சொல்லி அந்த செயற்கை கற்கட்டல் செய்கிறதுக்காக செலவழிச்சிருப்பாள், அவள்கிட்ட கேட்டால் தெரியும். சாதாரணமாக ஒரு டெஸ்ட் டியூப் பேபி செய்கிறதுக்கு நான் நினைக்க கிட்டத்தட்ட இப்போ 30 லட்சம் ரூபா தேவை. அதுக்கு முன்னுக்குள்ள ஸ்டெப் செய்கிறேன்னு சொன்னால் ஒரு 1 லட்சம் 3 லட்சம் ரூபா போகும். அந்த காசில் ஒரு 3ல் 2 பகுதி என்னதுக்கு போகிறது, இந்த ஹோமோன் இன்ஜெக்ஷனுக்கு. ஹோமோன் இன்ஜெக்ஷன் சரியான விலை, அது சும்மா டெம்பரேச்சர் எல்லாம் வச்சிருக்கலாம். அப்போ இந்த ஹோமோன் இன்ஜெக்ஷனை கோழிக்கு போடுறேன்டா, போட்டால் கோழி 1 கிலோ 1100 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்கு விற்கல. அது ஹோமோன் இன்ஜெக்ஷனை போட்டால் அந்த கோழி என்ன செய்யணுமெண்டா, இந்த பாடி பில்டர்ஸ் மாதிரி போய் ஜிம் அடிக்கும், அடித்தா தான் இந்த மசில்ஸ் வளரும், டெவலப் ஆகும். அவ்வளோ கோழிக்கு இன்ஜெக்ஷன் போடுறேன்னா, இப்போ நாம் கோழி ஃபார்ம்னா இங்கே ஒரு 1000 கோழி 2000 கோழியை தான் கண்டிப்போம். இப்போ வெளிநாடுகளில் லட்சக்கணக்கான கோழிகள் இருக்கும். அவ்வளோத்துக்கும் இன்ஜெக்ஷன் போடுறேன்டா ஒரு நாளைக்கு 2 தரம் போடணும், அவ்வளோ கோழிக்கு இன்ஜெக்ஷன் அடிக்கணும். ஆனால் கோழிகளுக்கு ஊசி போடப்படுது. அது என்ன ஊசி போடுறான்டா, ஆன்டிபயோட்டிக் கொடுப்படுது. இப்போ அடுத்த விஷயம் வருது, அப்போ கோழிக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்காது, அது நஞ்சு தானே ஏண்டா. இப்போ கோழியை நாம் பிள்ளையும் ஒப்பிடுவோம். நம்மளோட பிள்ளைக்கு என்ன கொடுக்கும், பிள்ளை நல்லா வளரணுமாண்டு செரிலாக் மரா அந்த இந்த பிஸ்கெட், என்ன பிஸ்கெட், அந்த சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்குற பிஸ்கெட், அடுத்தது பொட்டிப்பால் எல்லாம் கொடுக்கும் தானே, பிள்ளை நல்லா வளருது தானே. ஃபோனையும் கையில் கொடுத்தா அது ஒரு இடத்தையும் செய்யாது, அவடத்தை இருந்து ஃபோனையும் பார்த்துருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு கிலோ கொடுக்கும். கோழிக்கு அதான் நடக்குது. கோழிக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால், அதுக்கு மனுஷனுக்கு கூட நாங்கள் கொடுக்க மாட்டோம், அதையும் விட மிச்சமே அக்குரேட்டாக அதுக்கு என்னென்ன கனிவுப்புகள் என்ன விட்டமின்ஸ் சரியாக கொடுத்தா அது அப்படி வளருமோ அவ்வளவும் பெர்ஃபெக்டாக கொடுபடுது. அதே மாதிரி அவளை நகர விடல, நீ ஒரே இடத்துலேருந்து ஃபோனை பார்த்துட்டு அதை நீங்கள் நல்லா பார்க்கலாம். கோழி அறுக்கிற இடத்த ஒன்று ஆம்பளைகளுக்கு தெரியும், அந்த கோழியோட வகுத்து பக்கத்தில் முடி எரியாது. அது என்னடா அப்படியே குந்திக்கிட்டே இருந்திருந்து அவளை இறகு வளரல. அதுக்கு சாப்பாடு அவடத்தில் இருக்கிறது தான் வேலை. அப்போ என்ன செய்யும், கோழி நல்லா வளரும். ஆகவே பிராய்லர் கோழிக்கு ரைட், அப்படி வளர்ந்த வார கோழிக்கு என்ன செய்யும், க்ரௌட் அரிக்கக்குள்ள அதுகளுக்கு தொற்று நோய் வரும். இப்போ நாமளும் பிள்ளைகளுக்கு வேக்சின் போடுறோம் தானே. அப்போ நாம் பிள்ளைகளுக்கு வேக்சின் போடுறோம், நாமளும் அந்தந்த சாப்பாடெல்லாம் கொடுக்கோம், பிள்ளைகளையும் விளையாட விடல, வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிறேன். அப்போ அது மாதிரி தான் இந்த கோழியும் வளர்படுது. ஆகவே உண்மையாக சொல்ல போனால் மிக மலிவான விலையில் நல்ல புரதம் கிடைக்குதுண்டா நான் சொல்லுவேன்னா பிராய்லர் கோழி தான். நீங்கள் ஒரு 3 வருஷத்துக்கு பிள்ளைக்கு ஒவ்வொரு நாளும் பிராய்லர் கோழியை கொடுத்து அந்த பிள்ளை 9 வயசில் பெரிய பிள்ளையானாங்கன்னா ஒரு வேலை ஒத்துக்கொள்ளலாம், சில வேலை கோழியால் தான் வந்திருக்கலாம். நம்ம அப்படி கொடுக்குறேன் இல்லை. ஆகவே அந்த கோழியில் ஹோமோன் இன்ஜெக்ஷன் போடுற
கோழிக்கு வந்து என்ன ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறது பிள்ளைகளை தாக்க செலுத்தும், அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் அதை விட மோசமான வேலை நாம் செய்கிறோம். கேஎஃப்சியில் கோழியை வண்டி கொடுக்கும், அவன் என்ன செய்கிறான், பொரிச்ச எண்ணெயில் போட்டு பொரிக்கான், இல்லைன்னா பாபிக்கு வண்டி கொடுக்கும். அது கார்பன், அந்த பாபிக்கு கார்பன் கூடுதலான குடல் புற்றுநோயை கொண்டு வரும். அப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கொம்மனா சொல்கிற கோழி உள்ளே கொடுக்கக்கூடாது. யோசிக்கிற எல்லாரும் வீட்டாக்குற கோழி தான் மோசமாக அப்படி பார்த்தா தான் நல்ல. அவை பிள்ளைகளுக்கு பயம் இல்லாமல் கோழி கொடுங்க. நாட்டுக்கோழி கொடுக்கல மாட்டா கொடுங்க, உங்களோட பொருளாதாரத்தை பொறுத்து. கோழி கொடுக்குறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் நேரத்தோட சொன்ன விஷயம் என்ன, பொம்பளை பிள்ளை கோழி மட்டும்தான் சாப்பிட்றோம், கோழி மட்டும்தான் சாப்பிட்றேன்னா எல்லாத்தையும் சாப்பிட கொடுக்கணும். நம்ம சொல்ல வந்த விஷயம் வந்து பிள்ளைகள் நேரத்தோட ஏஜ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு பிராய்லர் கோழி தான் காரணம்ங்கிறது இல்லை. ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கி, அதுவும் இந்த மாப்பொருள் தான். நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து பிள்ளைகளுக்கு கொடுக்குற இந்த நூடுல்ஸ், இந்த பேக்கரி சாப்பாடுகள், ஆக மோசமான பேக்கரி சாப்பாடு. பிள்ளைகளுக்கு பேக்கரி சாப்பாடு, சீனி போடுற விஷயங்கள், இதுகளை சின்ன வயசுலேருந்தே குறைங்க. எவ்வளவுக்கு நீங்கள் குறைச்சி வரீங்களோ அந்த பிள்ளைகளோட ஆயுள் காலத்தை நாம் கூட்டலாம். ஏன்னா எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் தான் பொறுப்புதாரிகள். பிள்ளைகளோட விஷயத்தில் நாங்கள் மிச்சம் கவனமாக இருக்கணும். பிள்ளைகளோட சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதில் அலட்சிய போக்காக இருந்தோம்னு சொன்னால், இப்போ ஜெனரேஷனை சொல்கிற பெற்றோர் இருக்க பிள்ளை, அதாவது பிள்ளைகளின் மரணத்தை பார்க்கும் பெற்றோர். உம்மாவா பறிப்பா பிள்ளைகள் மூத்தா, தொற்றா நோயால் மூத்தாங்க. தொற்று நோயால் மூத்தானா பரவாயில்ல, தொற்றா நோயால் மூத்தாங்க. கிட்னி ஃபெயிலியர், கேன்சர் ஆகக்கூட நம்மளோட ஊரில் இல்லாத வருத்தம் ஒன்று இல்லை. ஏனெண்டா எங்களோட வாழ்க்கை முறை அவ்வளோ மோசம். நான் உண்மையாக இந்த மாஸ்டரில் நான் ரிசர்ச் செய்ய போகிறதும் இந்த வாழ்க்கை முறையை மாற்றி எங்களோட ஊரில் இருக்கிற இந்த தொற்றா நோய்களை எப்படி குறைக்கலாம் என்கிற விஷயந்தான் இந்த டாபிக். அப்போ அதனால் எங்களோட வாழ்க்கை முறையில் மெயினானது இரவு தூக்கம். மேக்சிமம் 9 மணிக்கு முதல் வீட்டோடாகி தூங்குறதுக்கு பாருங்கள், அந்த பழக்குங்க. நீங்கள் தான் தூங்கலைன்னா பிள்ளைகளை என்னாலும் தூங்க வைங்க, அதுகளே முழிச்சிட்டு இருக்க வைக்க வேணும். காலையில் நேரத்தோட பழகுங்க, பிள்ளைகளை விளையாட விடுங்க. கிழமையில் ஒரு 2-4 நாள் பிள்ளைகள் ரோட்டில் விளையாடி, மண்ணில் விளையாடி, இப்படியான விஷயங்கள். என்ன இப்போ வீட்டில் எல்லாம் மண்ணுமே இல்லை விளையாடுறதுக்கு செய்யுங்க. அடுத்தது பெண்களுக்கு ஆக கூடுதலாக உள்ள ஒரு அடுத்த பிரச்சனை இந்த உடம்பு நோவு. அது ஆண்களுக்கும் இருக்கு உடம்பு நோவு. அது ஏன் வருதுன்னு சொன்னால், எங்களோட உடம்புல விட்டமின் டி போதாது. நிறைய பேருக்கு விட்டமின் டி குறைபாடு, விட்டமின் டேப்லெட் எடுக்கலாம். விட்டமின் டி எங்களோட உடம்புல வெயில் படணும். ஏன்னா நாங்கள் ஃபுல்லாகவே மூடித்தான் வாழ்கிறோம். வீடுகளும் இப்போ எல்லாமே நெருக்கமாயிட்டு. இனி ஃப்யூச்சரில் வீடு கட்டுறாங்களே இல்லைமெண்டா ஒரு மொட்டை மாடியை சேஃப்டியானதாண்டா கட்டுங்க. ஏன்னா வெயிலில் நிற்கணுமாக குறைஞ்சது ஒரு 1/2 மணித்தியால் உடம்புல வெயில் படணும். வெயில் படாட்டி நிறைய பிரச்சனையில் போகணும். விட்டமின் டி பிரச்சனை வந்து நிறைய பிரச்சனை வரும். அதே மாதிரி கொமனான விஷயம் தைராய்டு பிரச்சனை. கூடுதலான பெண்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்குது. அதுவும் வந்து என்னன்னு சொன்னால், ஒன்று ஜெனட்டிக்காக வரும், அடுத்து எங்கட சாப்பாட்டு முறை. தைராய்டு பிரச்சனை எல்லாத்தையும் கொண்டு வரும். தைராய்டு இருந்து டெப்லெட் பாவிக்கிறாங்களுக்கு விளங்கும். அந்த டெப்லெட் பாவிக்கிறதுக்கு முதலும் இப்போ பாவிச்சதுக்கு பிறகு எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்கும். என்னோட தைராய்டு வந்து நிறைய அதுலேயும் பொம்பளை பிள்ளைகள் பாதிக்கப்படுது. நல்ல கெட்டிக்கார பிள்ளைகள் படிப்பில் பின்தங்கி போகுது தைராய்டு இஷ்யூவால். கண்டுபிடிப்படுறதில்ல. இப்போ கண்டுபிடிப்படமாட்டா கல்யாணம் முடிச்சு 2 வருஷத்தால் பிள்ளை இல்லைன்னு சொல்லி வியோஜிட்ட போனோன்னா அவர் தைராய்டு சின்ன செய்யுங்கன்னு பார்ப்பார். அங்கே பார்த்தா கூடி போயிருக்கு. உண்மையாக பிள்ளோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா படிக்கிற காலத்தில் ஓயில் படிக்கிற காலம் 10ஆம் ஆண்டு அந்த டைமில் இருந்து வந்துருக்கு. ஆகவே இப்படியான சில நோய்களை பற்றி இப்போ கூடுதலாக யூடியூப் அதில் பார்க்கலாம். ஆனால் நோய்களை பற்றி பாருங்கள், அதில் வர ட்ரீட்மெண்ட்டுகளை ட்ரை பண்ணாதீங்க. அதையும் நான் சொல்கிறேன். ஏன்னு சொன்னால், கூடுதலாக சீனி நோய் நாங்கள் எல்லாத்துக்கும் எங்களை எமர்ஜென்சியாக சில விஷயங்கள் அலுப்பாரிக்க தெரியாண்ணே இல்லைன்னா நீங்கள் அதைக்கிறீங்களா என்னன்னு சொன்னால், எங்களுக்கு எங்களோட ஒரு பழக்கம் ஒன்றைக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா டக்குன்னு அதில் அந்த விளைவு வரணும். இப்போ உதாரணமாக நாங்கள் ஒரு பிஸ்னஸில் காசை போட்டால் ஒரு 6 மாதத்தில் எல்லாம் செட்டில் ஆகிடணும். வாகனம் கொண்டு வேண்டணும், வளம் கொண்டு வேண்டணும், ஆஸ்திரேலியாவுக்கு ஃபேமிலியோட மலேசியாவுக்கு ட்ரிப் கொண்டு போகணும், ப்ராண்ட் செய்யணும். இப்படி தான் நாங்கள் யோசிக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த வருத்தம் வந்தோன்னு உடனே லேஸ் ஆகணும்னு நினைக்கிறது. அதுக்காக டக்குண்டு அவர்கிட்ட போனால் ஊஷன் அடிச்சாங்க கிளியர் ஆகிடும், அவர்கிட்ட போனால் இதாகும் என்கிற விஷயம் வந்து ஒரு பாரதூரமான ஒரு விஷயம்.
பிள்ளைகளுக்கும் தான், சின்ன பிள்ளைகளுக்கு அதுலேயும் காய்ச்சல் வந்த உடனேயும், காய்ச்சல் வந்தால் கொஞ்சம் மேல் சுட்டுட்டேன்னா சரி, மர உடனே பெனடோல் சிரப் தான். பெனடோல் சிரப் நல்லா இனிக்கும், பிள்ளையும் குடிக்கும், நாமளும் கொடுப்போம். காய்ச்சல் வரும், மரம் கொடுப்போம், காய்ச்சல் வரும், திரும்ப கொடுப்போம். 1 போத்தல் 2 போத்தல் போகும். பிள்ளோட லிவர் டேமேஜ் ஆகிட்டு போகும். லிவர் டேமேஜ் ஆகினா அதுக்குரிய டெஸ்டிங் இவரோடவும் இல்லை, கிளம்பு தான் கொண்டுட்டு போகும், அதுவும் ஆளை கொண்டுட்டு போகும். ஆகவே பெனடோலுங்கிறது மிச்சம் டேஞ்சரான சாமான். நம்மளோட இந்த ஏரியாவில் ஒரு கடை அவர் சொல்லுவார், அவர்கிட்ட ஆகக்கூட விற்கிற பெனடோல் தான். இந்த பொம்பளையில் இன்னத்துக்கு வேண்டான்னு தெரியான்னு சொல்லுவார். அதே மாதிரி தான் ஃபார்மசிகள்லையும். ஃபார்மசியில் போய் டேப்லெட் எடுக்கிற விஷயம் டாக்டரை ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் போகாதாங்க. உண்மையாகவே இப்போ நாங்கள் எம்எல்டின்றதுக்கு எங்களுக்கு டேப்லெட்டை உங்களுக்கு சொல்லலாம். கொலஸ்ட்ரால் குளிசையை நீங்கள் கூட்டிப்பாங்க, சீனி குளிசையை குறைச்சிப்பாங்க, நாங்கள் சொல்லலாம். எங்களே சாப்பாட்டு விஷயத்தை சொல்லலாம். அது கூட நாங்கள் ஒரு வரம்புக்குள்ளே இருந்தால் சொல்லலாம். ஆனால் இப்போ ஃபார்மசியில் அப்படி இல்லை. நீங்கள் போய் பல்லு வலியண்டா அவன் டக்குன்னு ஒரு ஆன்டிபயோட்டிக், ஒரு பெயின் கில்லர், கேஸ்ட்ரிக் ஒரு டேப்லெட். உங்களுக்கு பல்லு வலி வந்துரியாது, உங்களுக்கு இந்த தந்தங்காடுத்திரிக்கும், ஒன்று ட்ரைக்ளிசரைட் கூடியிருக்கும், கொலஸ்ட்ரால் கூடியிருக்கும், இல்லைன்னா ப்ரெஷர் கூடியிருக்கும். நீங்கள் பல்லு வலிக்கணும், குளிச்சு எடுப்பீங்க, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தா கால் வீங்கும், அங்கே போய் பார்த்தா கிட்னி ஃபெயிலியர் ஆகிக்கும். நிறைய நான் போய் நிற்கக்குள்ளே நிறைய பேர் வருவான், கால் கடுப்பு, இடுப்பு கடுப்பு வந்தால் இனி வியாபாரம் தானே. எல்லா ஃபார்மசிகளும் சில ஃபார்மசிகள் கூடுதலாக அது நடக்குது. ஆகவே உங்களுக்கு வருத்தம்னு சொன்னால் டாக்டர்மார்கிட்ட போய் அவங்கள்ட்ட ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி அதை கொண்டு போய் நீங்கள் டேப்லெட் எடுங்க. நீங்களாக போய் ஃபார்மசியில் கேட்டு டேப்லெட் எடுக்காங்க. அதே மாதிரி இந்த பெனடோல் பாவிக்கிறதையும் கூடுதலாக பெனடோல் பாவிக்காங்க. ஏன்னா பெனடோல் எல்லாம் மிச்சமே இந்த பெயின் கில்லர் ஆக மோசமான சாமி. பெயின் கில்லர் கிட்னி ஃபெயிலியரை கொண்டு வரும், டக்குண்டு கிட்னி ஃபெயிலியர் ஆகும். நீங்கள் கிட்னி ஃபெயிலியர் உள்ளாக்கள் எடுத்தீங்கன்னா உங்கள் டயபெட்டிக்காக இருக்கும், இல்லைன்னா பெயின் கில்லர் பாவிச்சாக்கெல்லாம் இருப்பாங்க. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், சீனி வருத்தம் என்று சொல்லி நாம் செய்கிற கை மருந்து. என்னென்ன கை மருந்து செய்கிறீங்க? சீனி வருத்தம் உள்ளாக்க பாவக்காய் ஜூஸ், வேப்பலை ஜூஸ், வெண்டிக்காய் தண்ணிக்குள்ள வெட்டி போட்டு குடிக்கிறது. பிறகு கொய்யாயில் அண்டைக்கு ஒரு உமா சொல்கிற கொள்ள எடுத்து மகனுக்கு சீனி வந்துவிட்ட மாதிரி தெரியுதா, காத்தையாம் சீனி இருக்கான், கொய்யாயிலே அவிச்சு கொடுத்தான். இப்போ இப்படியான சாமானெல்லாம் இப்போ கூடுதலாக யூடியூப்பில் சொல்லுவான். இப்போ நான் 2-3 ஹிஸ்ட்ரி சொல்கிறேன். ஒரு 3 பேர் நம்மகிட்ட கண்டினியூவாக வந்தால் இவங்களுக்கு யூரினில் ப்ரோட்டீன் போகிற. இப்போ ப்ரோட்டீன் போகிற என்னடான்னு பார்த்தா சீனி இல்லை, ப்ரெஷர் இல்லை, ஃபேமிலி ஹிஸ்ட்ரியிலையும் கிட்னி ஃபெயிலியர் ஒன்றும் இல்லை. அப்போ இவங்களை ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு வந்து நம்மகிட்ட வருவா, டாக்டர்கிட்ட போகிறதுக்கும் நம்மகிட்ட வர நாம செய்தேன் இது என்ன நடந்திருக்கேன்னு கேட்டேன். அப்போ ஒவ்வொன்றா கேட்டு போட்டு கடைசியாக கேட்குறதா தான் ஆயுர்வேதம் இன்னும் பாவிக்கிறையா, ஆயுர்வேத டேப்லெட் இன்னும் பாவிக்கிறையா ஏண்டா இவ்வளோ தான் ஆயுர்வேதத்தை பிள்ளைன்னு சொல்ல வரல, நாம் இப்படி பிள்ளையாக விளங்கியிருக்கோங்கிறது சொல்லு. ஆயுர்வேதம் ஒன்றும் பாவிக்கிறதில்ல. இந்த வேப்பிலை ஜூஸ் அடித்து குடிக்கிறேன், வேறு என்ன குடிக்கிறேன், பாவலை, வேறு இந்த கருவேப்பிலை. இப்போ நான் சொன்ன இந்த 3 கேஸும் இவங்க 3 பேர் செய்த வேலை என்னன்னா, வெந்தயம் இருக்கு தானே, வெந்தயத்தை தண்ணியில் போடுறேன் இரவைக்கு, காலையில் தண்ணியை குடிக்கிறேன். இப்போ யார் சொன்ன யூடியூப்பில் பார்த்தேன். சும்மா சாதாரணமாக சொல்லுங்க, ஒரு உள்ளிப்பல்லு இல்லைன்னா ஒரு இஞ்சி கிழங்கு வாயில் போட்டு சப்பி சாப்பிடலாமா? ஏலா சுற்றியான காரம். அப்போ வெந்தயம்ங்கிறது அதுவும் அதே மாதிரி ஒரு காரமான சாமான். அதை தண்ணிக்கு ஊற போட்டு காலையில் குடிக்கிறது, நல்லா தண்ணி இருக்கும் குடிக்கிறதுக்கு. என்ன செய்யும்னு சொன்னால், அந்த அந்த கசப்பானதெல்லாம் குடிக்கக்குள்ள நாம் அது ஒரு மருந்து என்று நினைச்சு குடிப்போம். ஏன்னா நாம் மருந்துகளை கசப்பாக குடிச்சு பழையினாங்கள் தானே. 3 பேருக்கும் கிட்னியில் பயாப்சி செய்தும் உங்களுக்கு என்னென்னு கண்டுபிடிக்கல. கடைசா பார்த்தா இந்த வெந்தயம் தான். வெந்தயத்தை ஸ்டாப் பண்ணதுக்கு பிறகு மாஷா 3 பேருக்கும் கிளியர் ஆயிடுச்சு இந்த ப்ரோட்டீன் போடுறது. இதே மாதிரி நம்மளோட பக்கத்தூர் ஒரு ஆள் வந்தார். அவர் கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டை செய்யணும்னு வந்தால் கிரியேட்டின் லெவல் ஹை. அப்போ இப்போ இப்படி தான் ரிப்போர்ட் எடுத்த உடனேயோ நம்ம எம்எல்டி மாதிரி சில டைம் சொல்லுவா, அதுகளுக்கும் இவங்களோட அந்த இரிட்டேஷன் தாங்களேடா பிடிச்சி நம்மகிட்ட தள்ளி விட்டுருவா. இப்போ நம்மகிட்ட வந்தோடனே இப்போ நாம் இனி ஒவ்வொன்றா கேட்டு வரக்குள்ள அவர்கிட்ட கேட்டேன், ஒன்றுமே இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆல்கஹால் கூட, அதாவது சாராயம் கூட பாவிக்கிறதில்ல. அப்போ என்ன பிரச்சனை, ஆயுர்வேதம் என்ன பாவிக்கிறையா? அப்போ அவர் சொன்னார், கிழமையில் 3 நாளைக்கு திராய்
வேப்பலை கருவேப்பிலை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஜூஸ் அடித்து குடிக்கிறேன். இது இவர் மட்டும் குடிக்கல, கூட வேலை செய்கிற ஸ்டாஃபுக்கும் பழக்கிருக்காரு. நல்ல சாமான் தானே. அப்போ நான் கேட்டேன், இது எப்படி உங்களுக்கு கண்டுபிடிப்பட்டேன் இந்த கிரியேட்டின் உங்களுக்கு கூட கிட்னி பிரச்சனைக்கு கண்டுபிடிட்டா? அவங்களோட ஆஃபீஸால் மெடிக்கல் செய்கிறேன், மெடிக்கல் செய்த இடத்து இவருக்கு கூட. அப்போ ஹாஸ்பிட்டலில் செய்யறதுனா போக சொல்லிங்க, இந்த ஒரு தரம் ப்ரைவேட்டில் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அங்கே பார்த்தா ஹை கிரியேட்டின் ஹை. இதே மாதிரி எங்களோட லேபுக்கு பின் விட்டு ஒரு ஆள், அவரும் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறவர், இவருக்கும் இதே பிரச்சனை. இவர்கிட்ட கேட்டால் இவர் என்ன சொன்னால், பெட்டிக்ளோவில் ஒரு இடம் ஒன்று இருக்கு, அங்கே ஒரு கஞ்சி விற்கிறேன். அந்த கஞ்சன்னா நாளைக்கு பெட்டிக்ளோவுக்கு இல்லை இருந்தாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கஞ்சி கசப்புன்னு சொன்னால் வாழ்க்கையில் அப்படி ஒரு கசப்பான கஞ்சி நான் குடிச்சிருக்க மாட்டோம். உண்மையாக நான் ஒரு நாள் கஞ்சி குடிக்கணும்னு ஆசையில் மார்க்கெட்டுக்குள்ளே போனாப்புல ஒரு ஆள் இருந்தார். நாளை பார்த்தா நல்ல அந்த பட்டைக்கட்டையெல்லாம் அடிச்சு இதாக தான் இருந்தார். அப்போ இலகுலையெல்லாம் வச்சுருந்தார். நீ ஜூஸ் கஞ்சி தாங்கன்னு கேட்டால் 29 அடித்து தந்துற அவ்வளோ கசப்பு. அதை குடிச்சு சரி. ஆகவே இந்த 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 கைமருந்துகள் எல்லாம் கடைசி மட்டும் செய்யாங்க. ஏனெண்டா அந்த பச்சையம் வந்து இப்போ நீங்கள் சும்மா சாதாரணமாக நம்ம குடிக்கிற பிளேண்டியே பாருங்கள், யூரினில் என்ன கலராக போகும்? யூரின் என்ன கலராக போகும்? ஒன்று கலர்லெஸ்ஸாக போகும், இல்லைன்னா கொஞ்சம் மஞ்சளாக போகும். இப்போ பிளேண்டி என்ன கலர்? அப்போ அது எங்கேயோ ஒரு இடத்த போய் படியலாம், அல்லது எங்கேயோ ஒரு இடத்த என்னமோ நடக்கும். இப்போ இந்த இலையை போட்டு அடித்தோம்னா தனி பச்சை கலர். இந்த பச்சை கலர் குடித்தாலும் பச்சையாக யூரின் போகல. பீட்ரூட்டை சாப்பிட்டா மட்டும்தான் கொஞ்சம் யூரின் கலராக போகும், இல்லைன்னா டாய்லெட்டு கொஞ்சம் சிவப்பாக போகும். மற்றபடி இதுகளை சாப்பிட்டாலும் போகாது. அப்போ இதுங்கெல்லாம் எங்கேயோ ஒரு இடத்த போய் டிபாசிட் ஆகுது. ஆகவே ஆயுர்வேதம் பிள்ளை இல்லை, அதை நீங்கள் சரியான ஆயுர்வேத டாக்டர் மாட்ட போய் அளவோட சாப்பிடுங்க. சரிதானே? நீங்கள் டயபெட்டிக் ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆயுர்வேதம் செய்ய போகிறீங்கன்னா, ஏன்னா எல்லா மெடிசினும் வந்து அங்கீகரிக்கப்பட்டது தான். ஆயுர்வேதிக் எடுக்க போகிறீங்கன்னா ஆயுர்வேதிக் டாக்டர்கிட்ட போய் அதுக்குரிய டாக்டர் மாதிரி இப்போ நம்மளோட மஞ்சந்தோட ஹாஸ்பிட்டல்லைக்கு தாளகுட ஹாஸ்பிட்டல் அவங்கள்ட்ட போய் அவங்க தார ட்ரீட்மெண்ட் எடுங்க. அதை விட்டு போட்டு நீங்கள் யூடியூப்லேயும் அதுலேயும் இதுலேயும் பார்த்து போட்டு செய்ய மாட்டேன். ஆகவே இந்த விஷயம் வந்து மிச்சம் உள்ள நேரம் காய்க்க வேண்டியது, நான் காய்ச்சது டைம் போட்டு ஆரோக்கியத்தை பற்றி நான் ஆரோக்கியம் லேட் ஆகிட்டு. ஆகவே கட்டாயம் இப்படியான விஷயங்களை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். கடைசியாக ஒரு மெசேஜ், நோன்பு காலத்தில் எல்லாரும் வித்திரு தொழுதம். சரிதானே? ஆரோக்கியத்துக்கு ஒரே வழி அல்லாட்டிருந்து நாம் இது செய்கிறது. மார்க்கம் சொன்ன விஷயம், லுஹா தொழுக நம்மளோட மூட்டுகளுக்கு சதக்கா. கட்டாயம் லுஹா தொழுங்க. எப்படி இருந்தாலும் லுஹா தொழு பாருங்க. லுஹா தொழுகை பார்க்குறேன்னு சொன்னால் பெட்டா சமங்கோட்டை பள்ளி மருதானையில் இருக்கிற சின்ன பள்ளி. சில டைம் நான் போய் ஏமாந்துருக்கேன், லுஹரை தொழு விட்டாலும் தெரியாது, அவ்வளோ சண்டை நின்று தொழுது. அதான் அந்த பறக்கத்தங்க. நம்மளோட உள்ள சும்மா வெளிச்சந்தான். ஒரு இடத்தையும் பறக்கத்தில் எல்லாம் வட்டியும் இது மாதிரி என்ன தொழுகை இல்லை. நம்மளோட ஆக்கள்கிட்ட சுபவு தொழுகைக்கு வாரம் இல்லை, பள்ளி சும்மா காப்பட்டை போட்டு கிடக்கு 7-8-10 ஷாப்புக்கு ஒரு பிரயோசனமும் இல்லை. ஆகவே லுஹா தொழுகையை தொழுங்க, வித்திரு தொழுகையை தொழுங்க. என்ன பிரச்சனை என்றாலும் அதுக்கு தீர்வு வித்திரு. தூங்க போகக்குள்ள உதவெடுத்துட்டு ஒரு 3 ரக்காத் 3ஐயும் ஒன்றா தொழுது போட்டு கடைசி அது என்ன லேடிஸுக்கு சில டைம் தெரியாமல் இருக்கும். லுஹா தொழுகிற இந்த வித்திரு தொழுகிறது 3 ரக்காத்தையும் தொடரா தொழுதுட்டு கடைசியில் சலாம் கொடுக்கலாம், அல்லது 2 தொழுது தனி ஒன்றை தொழலாம். சரிதானே? வித்திரு தொழுக. அதே மாதிரி சதக்கா செய்யுங்க. உங்களோட பிள்ளைகள பேரில் உங்களோட பேரில் ஒரு சின்ன உண்டியெல்லாம் வச்சு ஒரு நாளைக்கு 10 ரூபா கொள்ளையாக தேவையில்லை. அதை கேன்சர் ஹாஸ்பிட்டல் இருக்குது, தேவைப்பட்ட ஆக்கள் இருக்குது, அப்படியான ஆக்களை கொடுங்க. இது 3ஐயும் செய்யுங்க. துவா செய்யுங்க, சமூகத்துக்காக துவா செய்யுங்க. ஏன்னா இந்த சமூகம் பெரிய ஒரு மோசமான ஒரு நிலை போயிட்டுருக்கு. ஆம்பளை பிள்ளைகள்லாம் தொழில் இல்லை, பிள்ளைகள் படிக்கான இல்லை, பொம்பளை பிள்ளைகளோட நிலைமையும் இப்போ மோசமாகிட்டு போகுது. ஆகவே எல்லாத்துக்கும் சேர்த்து துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் நல்லா ஆரோக்கியமான வாழ்க்கையில் தரணும். நான் பேசினதில் அது தவறுகள் இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க. ஜஸாக்குமுல்லாஹ். நல்ல டைம் எடுத்துட்டு